இருக்கிறார். வாசிக்கலாம் 127வது சங்கீதத்தின் 3வது வசனத்திலிருந்து 4வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வாழ வயதின் குமாரர் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். ஜெபிப்போம். பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர், அடியேன் இந்த வார்த்தைகளை பேசும்பொழுது என்னோடு கூட இருந்து என்னுடைய நாவில் உம்முடைய வார்த்தைகளை வைங்க. வருகிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்க கிருபை தாங்க. இயேசுவின் மூலம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த இடத்துல வாசிக்கிறோம், கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று நம்ம என்ன பண்றோம்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய கர்ப்பத்தின் கனி அது கர்த்தர் நமக்கு கொடுத்து இருக்கிற சுதந்திரமாக, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பலனாக இருக்கிறது. அவர்கள் நமக்கு சொந்தமாக இருந்தாலும் இந்த பூமியில அவர்கள் முதல்ல தேவனுக்கு சொந்தமாக இருக்கிறார்கள். அவர்கள் முதல்ல தேவனுடையவர்களாக இருக்கிறார்கள். அதன் பின்புதான் அவர்கள் நம்முடையவர்களாக இருக்கிறார்கள் என்று நான் சொல்லியிருந்தேன். இந்த பூமியில கூட அவர்கள் நம்முடைய தற்காலிகமான பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நம்முடைய தேவனுக்கு நிரந்தரமான பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ தேவன் நமக்கு கொடுத்த இந்த பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது? அவர்தான் இந்த பிள்ளைகளை கொடுத்தாரு. அவர்தான் இந்த பிள்ளைகளுக்கு முதல் தகப்பனாக இருக்கிறார். அவர்தான் இந்த பிள்ளைகளுக்கு முதல் பெற்றோராக இருக்கிறார். அவர்தான் இந்த பிள்ளைகளுக்கு நித்திய காலமா என்னவா இருக்க போறாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பெற்றோராக, நல்ல தகப்பனாக இருக்க போகிறார். அப்போ இந்த பிள்ளைகளை எப்படி பொறுப்பாய் வளர்ப்பது என்று நாம் எங்கிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும், எங்கிருந்து அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவர் கொடுத்திருக்கிற அவருடைய வார்த்தைகள்ல இருந்து தான் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா இந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அதனால தான் பிப்ளிக்கல் பேரண்டிங், வேதத்தின் அடிப்படையில் பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி என்ற தலைப்பில் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். அதில் முதல் கட்டமாக பார்த்தோம், நம்முடைய பிள்ளைகளை தேவ பக்திக்கு ஏதுவாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரெண்டாவது, நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்பதனுடைய அவசியத்தை பார்த்தோம். மூன்றாவது, நம்முடைய பிள்ளைகளை சிட்சிப்பது, எப்படி அந்த பிள்ளைகளை சிட்சித்து வளர்க்கணும். தண்டனை அவசியமா? அந்த பிள்ளைகள் தவறு செய்யும் போது ஏன் அவர்களை தண்டிக்கணும்? தண்டிப்பதனால் உண்டாகிற நன்மைகள் என்ன? அதன் பின்பதாக அந்த பிள்ளைகளை எப்படியெல்லாம் தண்டிக்கணும், சிட்சிக்கணும், எப்படியெல்லாம் சிட்சிக்க கூடாது என்று படிக்க கர்த்தர் என்ன பண்ணார்னா உதவி செய்தார். கடந்த வாரத்தில் ஒரு பிள்ளை ஒரு பெற்றோரிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய 5 காரியங்கள் என்ன? ஒரு பொதுவான பிள்ளைங்க, அது சின்ன பிள்ளைங்களா இருக்கலாம், இல்லை பெரிய பிள்ளைகளாக இருக்கலாம், அந்த பிள்ளைகள் தன்னுடைய தாய் தகப்பனிடத்தில் அவைகள் எதிர்பார்க்கிற 5 காரியங்கள் என்ன என்பதை தியானிக்க கர்த்தர் நமக்கு என்ன பண்ணார்னா உதவி செய்தார். ஒருவேளை இந்த 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 3 பிரசங்கத்தில் நான் கிட்டத்தட்ட 4 காரியங்களை பிரசங்கித்திருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் யாராவது இதை கேட்கல, இல்லை இதை தவற விட்டுருப்பீங்க, ஏதாவது ஒரு பிரசங்கத்தை தவற விட்டுருப்பீங்கன்னா தயவு செய்து அது யூடியூப்ல இருக்குது, போய் அந்த பிரசங்கத்தை கேளுங்க. அவைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். தொடர் போதனைன்றதுனால நீங்கள் கண்டினியூஸாக கேட்டுட்டு வந்தால் தான் உங்களுக்கு அதனுடைய முழுமையான ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ள உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த நாளில் கூட எந்த தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோமானால் பாகம் 4 என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, குடும்ப வளர்ச்சிக்கு பிள்ளை வளர்ப்பின் பங்கும் தொடர்பும். அல்லேலூயா சொல்லுங்களேன். குடும்ப வளர்ச்சிக்கு பிள்ளை வளர்ப்பின் பங்கு, இப்படி போட்டுக்கோங்க. குடும்ப வளர்ச்சிக்கு அல்லது குடும்ப வளர்ச்சிக்கும் ஆசீர்வாதத்துக்கும் பிள்ளை வளர்ப்பின் பங்கு. பேரண்டிங் மேட்டர்ஸ் இன் ஃபேமிலி growth அண்ட் blessing. பேரண்டிங் மேட்டர்ஸ் இன் ஃபேமிலி growth அண்ட் blessing. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கும், ஒரு குடும்பம் அது வளருவதற்கும், ஆசீர்வாதத்திலையும் மற்ற எல்லா காரியங்களிலும் வளருவதற்கு பிள்ளை வளர்ப்பினுடைய முக்கியத்துவம் அதில் அடங்கி இருக்கிறது. ஆமென். பிள்ளை வளர்ப்பு குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கும், குடும்பத்தின் சந்தோஷத்துக்கும், குடும்பத்தின் சமாதானத்துக்கும், குடும்பத்தின் வளர்ச்சிக்கும், குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கும் மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது இந்த பிள்ளை வளர்ப்பு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிள்ளை வளர்ப்புல நல்லா கவனிங்க. ஒரு மனிதனுக்கு திருமணம் நடக்கும் பொழுது எல்லாரும் அடுத்த ஒரு 2-3 மாசத்துல என்ன பண்ணுவாங்கன்னா கேட்கறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. என்ன கேட்கறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க? என்ன விசேஷம் வீட்டில், என்ன
விசேஷம், ஏதாவது விசேஷமா, ஏதாவது இந்த வார்த்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா கேட்கறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அதே போல அந்த குடும்பத்தில் அந்த பெண் கர்ப்பம் தரிக்கும் பொழுது அந்த குடும்பமே சந்தோஷப்படும். என்டையர் ஃபேமிலி என்ன பண்ணுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா சந்தோஷப்படும். கணவன், மனைவி, தகப்பன், தாய், மாமனார், மாமியார், சுற்றி இருக்கிற எல்லா இனஜன பந்துக்கள், நண்பர்கள் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க, வாழ்த்து தெரிவிப்பாங்க. அந்த பிள்ளை பிறக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்ப்பாங்க, அந்த பிள்ளைக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரே மகிழ்ச்சியாக ஒரு திருவிழா கோலம் போல இருக்கும் ஒரு வீடு. அந்த பிள்ளை பிறந்து அந்த அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து அப்புறம் என்ன சொல்லுவாங்க, வளக்காப்பு, இந்த இது அதுன்னு சொல்லுவாங்க. நம்முடைய காரியங்களில் ஜெபம் வைக்கிறது, நிறைய காரியங்கள் எல்லாம் ஒரே சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதே பிள்ளைகள் வளர்ந்த உடனே அதே பெற்றோர் என்ன பண்ணுவாங்க, ஏன் தான் இதை பெத்தணும். எங்கே வந்துருச்சு? 20 வருஷத்துக்கு முன்னாடி எந்த பிள்ளைக்கு நல்லா கிராண்டாக லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி முதல் பிறந்த நாள் கொண்டாடினாங்களோ, அந்த பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி மனைவிக்கு பல ஆயிரங்கள் செலவு பண்ணி வளகாப்பு கொண்டாடினாங்களோ, எந்த பிள்ளைக்கு எல்லாத்தையும் நல்லா கிராண்டாக பண்ணி அப்படியே ஊரே பார்க்குற மாதிரி பேனர் அடித்து ரேடியோ செட்டை போட்டு எந்த காரியங்கள்லாம் பண்ணாங்களோ, அதே பிள்ளை வளர்ந்த உடனே அந்த பிள்ளை குடும்பத்துக்கு முள்ளா மாறின உடனே அந்த பிள்ளை நிமித்தமாய் குடும்பத்தில் சமாதானம் இழந்து போய், அந்த பிள்ளை நிமித்தமாய் குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷம் இழந்து போய், அந்த பிள்ளை நிமித்தமாய் குடும்பத்தில் இருக்கிற நல்ல காரியங்கள் எல்லாம் கெட்டு போய் மோசமான நிலைமைக்கு அந்த குடும்பம் வந்த உடனே ஏன் தான் என் வயிற்றுல வந்து இது பிறந்ததோ, ஏன் தான் இந்த குடும்பத்தில் பிறந்ததோ, இது பிறக்காம இருந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்குமே. எங்க வந்துருச்சு? கடைசியில் எங்க வந்துருச்சு? இது பிறக்காம இருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். அப்போ கவனிங்க, நம் எந்த பிள்ளைகளை ஆசீர்வாதமாக, எந்த பிள்ளைகளை மகிழ்ச்சியாக, எந்த பிள்ளைகளை ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறோமோ, அதே பிள்ளைகள் சரியாக வளர்க்கப்படாவிட்டால் அந்த பிள்ளைகள் இருக்கிற அந்த குடும்பமே என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது சந்தோஷத்தை இழந்து, சமாதானத்தை இழந்து, பிள்ளைகள் நிமித்தமாக, ஒரு பிள்ளை நிமித்தம் அந்த குடும்பம் சந்தோஷமாகுது, அதே பிள்ளை நிமித்தம் அந்த குடும்பத்தில் கஷ்டம், போராட்டம், வேதனை, வறுமை, கண்ணீர். அப்ப கவனிங்க, நம் பிள்ளைகளை வளர்க்கறதுக்கும் நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கும் நம்முடைய குடும்பத்தின் வளர்ச்சிக்கும் சம்பந்தம் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? நம்முடைய குடும்ப ஆசீர்வாதத்துக்கும் வளர்ச்சிக்கும் நம்முடைய பிள்ளைகள் வளர்ப்புக்கும் ஒரு தொடர்பு உண்டு. இந்த பிள்ளை வளர்ப்பு, நம்ம தவறான காரியங்கள் ஏதாச்சும் செஞ்சிருவோம், பிள்ளை வளர்ப்பில் கொஞ்சம் தவறிடுவோம் அப்படின்னா குடும்பத்தினுடைய ஆசீர்வாதமும், குடும்பத்தினுடைய சமாதானமும், குடும்பத்தினுடைய சந்தோஷமும், ஏன் குடும்பம் சீர்குலைந்து போவதற்கே ஏதுவாக இருக்கக்கூடிய ஒன்று. அதனால்தான் இந்த பிள்ளை வளர்ப்பு குடும்ப ஆசீர்வாதத்துக்கு முக்கியமாக இருக்குதுன்ற தலைப்பில் இந்த நாளில் நான் உங்களோடு கூட பேச வந்திருக்கிறேன். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். தேவன் தான் குடும்பத்தை கொடுத்தார். ஒரு மனிதனுக்கு குடும்பத்தை கொடுக்கிறவர் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சொல்லுங்க, யாரு? கர்த்தர் ஆதாமை படைத்தார், ஏவாளை படைத்தார், அவர்களுக்கு பிள்ளைகளை கொடுத்தார். ஒரு அருமையான குடும்பத்தை கர்த்தர் என்ன பண்ணார்னா தோட்டத்தில் உண்டாக்கினார். இன்னைக்கு பாருங்க, நமக்கும் நல்ல கணவனையும் மனைவியும் பிள்ளைகளையும் ஒரு அற்புதமான குடும்பத்தை கொடுத்துருக்கிற யாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா தேவன் அந்த குடும்பத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. நல்லா கவனிங்க, சில நேரங்களில் இந்த குடும்பத்தை நடத்துவது கொஞ்சம் கஷ்டமான காரியமாக தான் இருக்கும். நிஜமாக கஷ்டமான காரியம் தான், சாதாரணமான விஷயம் கிடையாது. பெரிய கப்பலை கூட ஓட்டிடலாம், பெரிய கப்பலை கூட, ஃப்ளைட்டை கூட ஓட்டிடலாம் கற்றுக்கிட்டு. ஆனால் இந்த குடும்பம் நடத்துறது இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப முக்கியமான. பெரிய பெரிய சாதனையாளர்கள் கூட குடும்ப விஷயத்தில் தவறிடுவாங்க. பெரிய பெரிய சாதனையாளர்கள், பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ், ஊரே பார்க்கக்கூடிய டிவியில் வரவங்களா இருப்பாங்க, ஊரே புகழ்ந்து பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணியிருப்பான்னு சொல்லி கேட்டிங்கன்னா மனைவியை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு 3-4 கல்யாணம் பண்ணியிருப்பான். இல்லை பிள்ளைங்களை என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு வந்தவங்களா இருந்திருப்பாங்க. மோசமான காரியங்களாக இருப்பாங்க. பாருங்க என்னன்னு சொல்லிட்டுனா, பெரிய பெரிய மனிதர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிற மனிதர்கள் கூட, நாம் நினைத்து கொண்டிருக்கிற மனிதர்கள் கூட, கவனிங்க, குடும்ப விஷயம் வந்துட்டா அவன் என்ன பண்ணுறான்னா தவறிடுறான். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், ஃப்ளைட் ஓட்டுறது கூட ஈஸி, கப்பல் ஓட்டுறது கூட ஒரு 3 வருஷம் படிச்சிங்கன்னா, 4 வருஷம் 5 வருஷம் படிச்சிங்கன்னா ஆமாம் கற்றுக்கலாம், எப்படியாவது ஓட்டிடலாம்.
ஆனால் குடும்பம் நடத்துறது சாதாரண விஷயம் கிடையாது, கஷ்டம். அதுலேயும் அந்த பிள்ளைகளை வளர்ப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது, அது கடினமான ஒரு விஷயம். ஆனாலும் கூட நல்ல கவனிங்க, தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு குடும்பத்தை நடத்தவும் பிள்ளைகளை ஞானமாய் வளர்க்கவும் தேவன் நமக்கு என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பலனை தருகிறார், வழியையும் காட்டுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால நான் எப்பவுமே சொல்லுவேன், பெரிய சாதனை பண்றவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும், சாதனைலாம் நல்லது தான். பெரிய சாதனை என்னன்னா குடும்பத்தை கரெக்டா நடத்துறது தான் சாதனை. பிள்ளைகளை சரியா வளர்க்கணும், அதுதான் சாதனை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன். அப்போ கவனிங்க, இந்த குடும்பம் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணுது நம்முடைய வாழ்க்கையில். இந்த குடும்பம் மிக முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது. அப்போ இந்த குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்ப்பது சில நேரத்தில் கடினமாக இருக்கலாம், சேலஞ்சிங்காக இருக்கலாம். ஆனாலும் கூட நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் தேவன் நமக்கு பலனையும் ஞானத்தையும் வழிகாட்டுதல்களையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால இந்த செய்தியினுடைய முதல் பகுதியிலே நான் சொல்லிட்டேன், நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கணும். ஏன் ஜெபிக்கணும்னா, பிள்ளை வளர்ப்புன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஏதோ ஒரு செடி வளர்க்குற மாதிரி, மரம் வளர்க்குற மாதிரி நீங்கள் வளர்த்துட்டு போயிடலாம், ஆடு மாடு கோழி வளர்க்குற மாதிரி வளர்த்துடலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. பிள்ளை வளர்ப்பு என்பது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப விலையேற பெற்றது, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, கொஞ்சம் சேலஞ்சிங்கானதாக இருக்கும். ஆனாலும் கூட அதில் நாம் ஜெயிக்க நமக்கு பலனையும் வழிகாட்டுதலையும் கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்களேன். ஜபத்தின் மூலமாக, வேத தியானத்தின் மூலமாக, நல்ல ஆவிக்குரிய மனிதர்களோடு கூட ஐக்கியத்தின் நிமித்தமாக, நல்ல சபை தொடர்பின் நிமித்தமாக இந்த பிள்ளைகளை ஞானமாய் வளர்க்கக்கூடிய வழிநடத்துதல்களையும் ஞானத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பாரு. ஆமேன் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சரி, இந்த குடும்பத்தில் நல்லா கவனிங்க, ஒரு 3 காரியங்களில், அதாவது குடும்பத்தில் பிள்ளை வளர்ப்பை குறித்து 3 காரியங்களை குறித்து நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. குடும்பத்தில் பிள்ளை வளர்ப்பை குறித்து 3 காரியங்களை குறித்து நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கும். இந்த 3 காரியங்களில் நாம் கவனமற்றவர்களாக இருப்போமானால், நல்லா கவனிங்க, நான் சொன்னது போல நம்ம ஆசீர்வாதமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நினைக்கிற பிள்ளைங்களே நமக்கு முள்ளாக மாறிடும், வேதனையாக மாறிடும். அப்போ இந்த காலை வேளையில் இந்த 3 காரியங்களை தியானிக்க தேவ ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. முதலாவது வாசிங்க, மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரத்தின் 25வது வசனம். எடுத்தவர்கள் சத்தமாய் நீங்கள் வாசித்து காண்பிக்கும்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். மத்தேயு 12வது அதிகாரத்தின் 25வது வசனம். இயேசு அவர்களை சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போம், தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா சொல்லுவோமா? முதலாவது கவனிங்க, நாம் கவனமாக இருக்க வேண்டிய முதல் காரியம், முதல் குறிப்பு நீங்கள் எழுதிக்கிறவங்க எழுதிக்கலாம், ஃபேமிலி யூனிட்டி, குடும்பத்தின் ஒற்றுமை. குடும்ப ஒற்றுமையில் பெற்றோர் கவனமாக இருக்க வேண்டும். குடும்ப ஒற்றுமை, ஃபேமிலி யூனிட்டி. இங்கே வாசிக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இது வேற ஒரு கான்டெக்ஸ்டில் சொல்லப்பட்டது, ஆனாலும் கூட நம்ம இதில் பயன்படுத்துறது தவறு கிடையாது. பொதுவாக நான் பேச விரும்புகிறேன், கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இயேசு பாருங்க சொல்கிறாரு, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமோ பாழாய் போகும். ஒரு ராஜ்யம் இருக்கிறது, ஒரு ராஜா ஒரு தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு கீழே ஒரு பெரிய ஒரு ஆளுகையே இருக்குது. ஆனால் அந்த ராஜ்யத்தில் அவர்களுக்குள்ளேயே உட்கட்சி பூசல் இருந்து ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர்கள் செயல்படுகிறவர்களாக இருப்பார்களானால் 4 பிரிவாக, 2 பிரிவாக, 3 பிரிவாக பிரிந்திருக்குமானால், நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, அந்த ராஜ்யம் பாழாய் போகும். அந்த ராஜ்யம் பாழாய் போகும். அதே மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்காது. ஆண்டவர் பாருங்க, ராஜ்யத்தை சொல்றாரு, பட்டணத்தை சொல்றாரு, வீட்டை சொல்றாரு, கடைசியா வீட்டுக்கு வந்துட்டாரு. இப்போ கவனிங்க, இந்த காலை வேளையில ஒரு வீடு, ஒரு வீட்டுக்குள்ள, வீடுன்னும் போது நீங்க உங்களுடைய வீடை எடுத்துக்க கூடாது, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற மனிதர்களை குறித்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார்.
அப்போ ஒரு குடும்பத்தில் இருக்கிற மனிதர்கள், ஒரு குடும்பத்தில் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த குடும்பம் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்குமானால், கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம் என்று அவர்கள் பிரிந்திருப்பார்களானால், ஆண்டவர் சொல்றாரு அந்த வீடு பாழாய் போகும், அது நிலை நிற்க மாட்டான். அந்த வாழ்க்கை நிலை நிற்காது. அந்த வாழ்க்கை நிலை நிற்காது. அது பிரிந்து போகிற வாழ்க்கையாக இருக்கும். அது உருப்படாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இடித்து போடப்படுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும். மனிதர்களால் ஏளனமாய் கேலி கிண்டல் செய்யப்படுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமோ, எந்த பட்டணமோ, எந்த வீடும் பாழாய் போகும், அது நிலை நிற்க மாட்டாது. அப்போ நம்முடைய குடும்பத்தில் நல்லா கவனிங்க, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கணும் முதல்ல. ரெண்டாவது, பெற்றோர் பிள்ளைகள் மத்தியில் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒற்றுமை இருக்கணும். ஒரு முக்கோணத்தை நீங்க பாக்குறீங்க, ஒரு முக்கோணத்தை நீங்க பாக்குறீங்க இல்லையா? அந்த மாதிரி கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், மூணுமே இணைஞ்சு இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவர்கள் ஒன்றாய் இருக்க வேண்டும், ஒற்றுமையா இருக்க வேண்டும். அவர்களுக்குள்ள பிரிவினை இருக்குமானால், குடும்பத்தில் பிரிவினை இருக்குமானால், பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாய், பெற்றோருக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் பெற்றோர் என்று ஒரு ராஜ்யம் பிரிந்திருக்கும், ஒரு வீடு பிரிந்திருக்குமானால் அந்த வீட்டில் சமாதானம் இருக்காது, அந்த வீட்டில் சந்தோஷம் இருக்காது, அந்த வீட்டில் மகிழ்ச்சி இருக்காது. பிரியமானவர்களே, வேதத்தில் வாசிக்கிறோம், தாவீது என்கிற ஒரு மனிதன் இருந்தான். நான் ஆரம்பத்திலிருந்தே இந்த தாவீதையும் ஒரு சில தேவ மனிதர்களையும் நான் உதாரணமாக காட்டி கொண்டிருக்கிறேன். இந்த தாவீதை குறித்து பார்க்குறோம். தாவீதினுடைய வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிவினை இருந்தது. இந்த பிரிவினை சரி செய்யறதுக்கு தாவீது எந்த முயற்சியும் எடுக்கல. நல்லா கவனிங்க, தாவீதினுடைய மகளை அம்மோன் என்ன பண்ணான்னா தகாத விதமாய் நடத்திட்டான். தாவீதினுடைய மகன் தாவீதினுடைய மகளை தகாத விதமாய் நடத்தினான். இதை அறிந்த தாவீதினுடைய இன்னொரு மகன் அப்சலோம் என்ன பண்றான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவனை என்ன பண்றான்னா பழி வாங்குறான். அப்ப கவனிங்க, இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் போது நீங்க பாருங்க, வேற ஒரு மகன் தாவீதுக்கு இருந்தான், அதோனியா. அவனையும் நம்ம பார்க்கும்போது அவனும் தாவீதுக்கு விரோதமாய் தான் ராஜாவாக வேண்டும் என்று அவனும் சுயமா போய் என்ன பண்ணான்னா நானே ராஜாவாக போறேன்னு சொல்லி என்ன பண்ணான்னா விசேஷத்தை கொண்டாடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டான், ஃபங்க்ஷன் கொண்டாடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டான். 1 ராஜாக்கள் 1ல பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, அப்ப நான் என்ன சொல்றேன், இந்த தாவீதினுடைய குடும்பத்தில் தாவீதுக்கும் தாவீதினுடைய பிள்ளைகளுக்கும் என்ன இல்லைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒற்றுமை இல்லை. தாவீதுக்கும் சொல்லுங்க, தாவீதினுடைய பிள்ளைகளுக்கும் என்ன இல்லை? ஒற்றுமை இல்லை. இந்த ஒற்றுமை இல்லாமல் போனது நிமித்தம் தாவீதுக்கு அப்சலோம்னால வந்த தலைவலி இருக்கு பாருங்க, மோசமான ஒரு தலைவலி தாவீதுக்கு. அப்சலோம் தாவீதை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு தாவீதை என்ன பண்ணிட்டான்னா கேவலப்படுத்திட்டான். தாவீதுக்கும் அப்சலோமுக்கும் சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஒற்றுமை, ஒரு புரிதல் இல்லாமல் போனது நிமித்தம் அப்சலோம் தாவீதை எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ அவ்வளவு இழிவான காரியங்களை எல்லாம் என்ன பண்ணான்னு சொல்லி கேட்டா தன்னுடைய தகப்பனுக்கு விரோதமாய் செய்தான். காரணம் என்ன? தாவீது தன்னுடைய பிள்ளைகளோடு கூட ஒற்றுமையா இல்லை. தாவீதினுடைய பிள்ளைகள் தாவீதோடு கூட அவங்க என்ன பண்ணலன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒற்றுமையாக இல்லை. இவர்கள் ஒற்றுமை, இந்த குடும்பம் ஒற்றுமையா இல்லாம போனதின் நிமித்தம் தாவீது சந்தித்த பிரச்சனைகளும் அவமானங்களும் கஷ்டங்களும் அது ரொம்ப மோசமானதா இருந்தது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில நான் சொல்றேன் பாருங்க, ஃபேமிலி யூனிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். குடும்ப ஒற்றுமைன்றது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. குடும்ப ஒற்றுமைன்றது ரொம்ப முக்கியம். சில குடும்பத்துல எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். நீங்க பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளிடத்துல என்ன பண்ண மாட்டாங்கன்னா பேசவே மாட்டாங்க. அந்த பிள்ளைகளிடத்துல ஒரு கம்யூனிகேஷனே இருக்காது. அதெல்லாம் ரொம்ப தப்பு பாருங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு விதத்திலேயாவது உங்களுடைய பிள்ளைகளோடு கூட நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா பேசணும், ஒப்புரவாகணும். அல்லேலூயா சொல்லுங்க. நான் கடந்த நாட்கள்லேயே நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு குடும்பத்தில் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் பிரிவினை கொண்டு வருகிற காரியங்கள் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பார்ஷியாலிட்டி பார்க்கறது, பாரபட்சம் பார்க்கறது, ஒரு பிள்ளையை மேலேயும் ஒரு பிள்ளையை கீழேயும், ஒரு பிள்ளையை கீழே இன்னொரு பிள்ளையை மேலேயும் பார்க்கறது.
அது குடும்பத்தில் பிரிவினையை கொண்டு வரும். குடும்பத்தில் சகோதரர்கள் மத்தியில், சகோதரிகள் மத்தியில் பிரிவினையை கொண்டு வரும். ஒரு பிள்ளைகளிடத்தில் நல்லா பேசுறது, ஒரு பிள்ளைகிட்ட சுத்தமாக பேசாமையே இருக்கிறது. ஒரு பிள்ளையை உயர்த்தி பிடிக்கிறது, ஒரு பிள்ளையை அதை எவ்வளவு மட்டுப்படுத்தி பேசணுமோ அவ்வளவு மட்டுப்படுத்தி பேசுறது. இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்குள்ளேயே என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரிவினையை கொண்டு ஒரு பிள்ளை தகப்பனையும் தாயையும் அதிகமாக நேசிக்கும், இன்னொரு பிள்ளை தகப்பனையும் தாயையும் அது அதிகமாய் வெறுக்கும். காலை வேளையில் அது ரொம்ப தப்பு, அதை பண்ணிடக்கூடாது. ரெண்டாவது, இர்ரெஸ்பான்சிபிலிட்டி. பொறுப்பற்றவர்களாக நாம் அந்த பிள்ளைகள் மீது கரிசனையற்றவர்களாக, பொறுப்பற்றவர்களாக அந்த பிள்ளைகளுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்யாமல் நாம் பொறுப்பற்ற ஒரு பெற்றோராக இருக்கும் போது நிச்சயமாக அந்த பிள்ளைகள் வளர்ந்து என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்கும்னா கட்டாயமாக கேட்கும், கேள்வி கேட்கும். கட்டாயமாக அந்த பிள்ளைங்களுக்கு வளர்ந்து அதுங்களுக்கு அறிவு, தெளிவு, புத்தியெல்லாம் நன்மை தீமை அறியத்தக்க வயது உலகம் புரியறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு, வாழ்க்கையின் யதார்த்தம் புரியறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு, சபையில் பண்ணுற பிரசங்கங்கள் புரியறதுக்கு ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த பிள்ளைகள் கேள்விகளை கேட்கும். அப்போ நம்ம பொறுப்பற்ற பெற்றோர்களாக இருப்போமானால் பிள்ளைகளுக்கும் நமக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்படும். அப்போ இந்த பிளவை சரி செய்ய நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதுதான் நான் போன வாரத்தில் பிரசங்கம் பண்ணேன். ஒரு பிள்ளையினுடைய தேவையை நம்ம நன்கு அறிந்திருக்க வேண்டும். ஒரு பிள்ளை பெற்றோரிடத்துல என்ன எதிர்பார்க்குதுன்றதை நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா நன்கு அறிந்து அதன்படி செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த பிள்ளை எதிர்பார்க்குற 5 காரியம் சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல அன்பை எதிர்பார்க்குது. எதை எதிர்பார்க்குது சொல்லுங்க? அன்பு. ரெண்டாவது பாதுகாப்பு. ரெண்டாவது பாதுகாப்பு. மூணாவது நம்முடைய நேரத்தையும் நம்முடைய கவனத்தையும் அது எதிர்பார்க்குது. நான்காவது என்கரேஜ்மெண்ட், உற்சாகப்படுத்துதலை எதிர்பார்க்கிறது. அந்த பிள்ளைகளுக்கு நம்ம உற்சாகப்படுத்தணும், உதவி செய்யணும்னு எதிர்பார்க்குது. அஞ்சாவது நாம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு உதாரணமாக இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குது. ஆமேன். ஒரு குடும்பத்தில் இந்த 5 காரியம் இருக்குன்னா ஆல்மோஸ்ட் அந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். ஆமேன். இந்த குடும்பத்தில் நான் கடந்த வாரத்தில் பண்ண பிரசங்கம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, அது 5யும் நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் வச்சுட்டீங்க, அது 5யும் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துறதுக்கு நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்களுடைய குடும்பம் ஓரளவுக்கு என்ன பண்ணிடும்னா யூனிட்டி ஆகிடும். ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள், நம்முடைய குடும்ப ஒற்றுமைக்கு நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள், ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட இந்த காலை வேளையில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. முதலாவது, அதாவது இது பிராக்டிக்கல், நான் சொல்றது நடைமுறை ரீதியான காரியங்கள், உங்களுடைய குடும்ப ஒற்றுமைக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம். இதெல்லாம் செய்யாம நீங்க வெறும் ஜெபம் பண்றதுனாலையும் 4 பேர்கிட்ட போயிட்டு உங்களுடைய குறைகளை சொல்றதுனாலையும் ஒரு பலனும் கிடைக்க போவது இல்லை. ஆமென். நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெபம் வல்லமை உள்ளது, ஜெபம் அவசியம். ஆனா கிரியை செய்யாம நம்ம வெறும் ஜெபம் மட்டும் பண்ணிட்டு இருந்தா அது ஜெபம் கிடையாது, சோம்பேறித்தனம். புரியுதா உங்களுக்கு? நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், நிறையா மார்க் எடுக்கணும், என்ன பண்ணுறான்? ஜெபம் பண்ணி 40 மணி நேரம் ஜெபம் பண்ணுறாங்க. உபவாசம் இருந்து வச்சுப்போம், 40 மணி நேரம் உபவாசம் ஜெபம் பண்ணுறான். சரியா? சாப்பிடல, தண்ணி கொடுக்கல, தேவ சமூகம் 40 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணுறான். ஆனால் என்ன சொல்கிறான்? நான் ஸ்கூலுக்குலாம் போக மாட்டேன், நான் போய் எக்ஸாம் எழுத மாட்டேன், நான் படிக்க மாட்டேன், ஆனால் நிறையா மார்க் வாங்கிடணும். இது என்னது? சோம்பேறித்தனம். புரியுதா? சோம்பேறித்தனம். ஜெபம் வல்லமை உள்ளது. நானே ஜெபிக்கிறவன் தான், தினசரி நேரத்தை தேவ சமூகத்தில் செலவிடுறவன் தான். ஆனால் நம்முடைய சோம்பேறித்தனத்துக்கும் ஜெபத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. சோம்பேறித்தனத்தை மிக்ஸ் பண்ணி ஜெபம் பண்ணோம்னா அது ஆண்டவரே பார்த்து என்ன பண்ணுவார்? சிரிப்பார். பத்தியா என்னை ஏமாத்துறதுக்கு என்ன வேலை பண்ணுறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த காலை வேளையில் நல்லா கவனிங்க. சில நடைமுறை காரியங்களை நம்ம செய்யாமல், கிரியை செய்யாமல் வெறும் ஜெபம் மட்டும் செஞ்சுன்னு இருப்போம் அப்படின்னா அது பலன் கொடுக்காது. அது நம்முடைய சோம்பேறித்தனத்தையும், நமக்குள்ள இருக்கிற பெருமையும், நமக்குள்ள இருக்கிற கோபத்தையும் வைராக்கியத்தையும் காட்டுகிறதாக இருக்கிறது. சரி, நான் சொல்றேன். முதல்ல குடும்பம் சமாதானமா இருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள்ல ஒரு காரியம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரிசால்வ் ஆல்
conflicts as soon as possible. அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் சண்டைகளையும் எவ்வளவு சீக்கிரமாய் சரி செய்து ஒப்புரவாக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாய் ஒப்புரவாகுங்கள். ஒரே வார்த்தையில் சொல்லணும், ஒரே காரியத்தில் சொல்லணும் அப்படின்னா சீக்கிரமாய் ஒப்புரவாகுங்கள், கூடுமான அளவுக்கு ஒப்புரவாகுங்கள். ஆமென். பவுல் சொல்லும்போது சொன்னாரு, கூடுமான அளவுக்கு எல்லாரிடத்துலையும் சொல்லுங்க, எப்படி இருங்க, கூடுமான அளவுக்கு பார்க்குறவங்களை எல்லாம் சண்டை போடுங்கன்னு சொல்லலை, கூடுமான அளவுக்கு எல்லாரிடத்துலையும் என்ன பண்ணுங்க, சமாதானமா இருங்க. ஆண்டவர் சொல்லும்போது சொன்னாரு, மத்தேயு 5வது அதிகாரத்தின் 23, 24 வசனங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், நீ தேவாலயத்தில் பலியிடுவதற்கு போகும் பொழுது உன்னுடைய சகோதரனிடத்தில் உனக்கு ஏதாவது வாக்குவாதங்களோ தர்க்கங்களோ பிரச்சனைகளும் இருக்குமானால் முதல்ல போயிட்டு அங்கே என்ன பண்ணுனா ஒப்புரவாகு, அதன் பின்பதாக வந்து ஆலயத்தில் பலியிடு அப்படின்னு சொல்றாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவர் கூட பாருங்க, நீ தேவாலயத்துக்கு வந்து ஜெபம் பண்ணுறதுனால பலியிடுறதுனால மட்டும் இல்லைப்பா, நீ முதல்ல அங்கே என்ன பண்ணு, போய் ஒப்புரவாக, அதன் பின்பதாக வந்து இதை பண்ணு, இது அங்கீகரிக்கப்படும் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த காலை வேளையில் தேவ ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய குடும்பத்தில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது, பிள்ளைகளோடு கூட நமக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது, சில நேரத்தில் நம்ம சண்டை போடுவோம், சில நேரத்தில் நம்ம பேசாமல் இருப்போம். பரவாயில்ல, நம்ம எல்லாரும் மனிதர்கள் தான், நமக்கு எல்லாருக்குமே கோபம் வரும், நம்ம எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும், நம்ம எல்லாருமே அழுவோம், நம்ம எல்லாருக்குமே பயங்கரமான என்ன சொல்கிறது, நம்ம லாங்குவேஜ் சொல்லணும்னா கடுப்பு, எல்லாமே வரும் தான். ஆனாலும் கூட நல்லா கவனிங்க, இதை நீங்கள் நீடிக்க விடக்கூடாது. இது நீடிச்சதுன்னா பிரச்சனை. எந்த ஒரு வியாதியுமே எந்த ஒரு பிரச்சனையுமே ஆரம்பத்திலேயே அதை கண்டுபிடித்து அதை சரி செய்து விட்டோமானால் அது குணமாகிடும். கரெக்டா? அதே மாதிரி தான் குடும்பத்தில் இருக்கிற இந்த பிரச்சனைகள் ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிஞ்சிட்டா, ஆரம்பத்திலேயே நம்ம அதை சரி செஞ்சிட்டா அது சால்வ் ஆகிடும். நாட்கள் போக 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 என்ன நடக்கும் கேளுங்க, அந்த பிள்ளைகளுடைய இருதயம் கடினமாயிடும். அந்த பிள்ளைகளுடைய இருதயம் கடினமாயிடும். நாட்கள் போக போக, அதான் முன்னாடி நான் சொன்னேன், பிள்ளைகள்லாம் சிமெண்ட் மாதிரி ஈரமாக இருக்கும் போதே அதை என்ன பண்ணிடணும், பூசு வேலை செய்கிறதோ இல்லை கட்டடம் கட்டுறதோ டிசைன் பண்ணுறதோ பண்ணிடணும். அது காய 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 என்ன ஆகும்னா பெற்றோர் மேலே கோபம் அதிகமாயிட்டே போகும், தகப்பன் மீது கோபம் அதிகமாயிட்டே போகும், தாயின் மீது கோபம் அதிகமாயிட்டே என்ன பண்ணுன்னா போகும். அப்போது கவனிங்க, சில நேரத்தில் அந்த பிள்ளைங்க வந்து நம்மக்கிட்ட என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஒப்புரவாக மாட்டாங்க. அது சின்ன பிள்ளை, மெச்சூரிட்டி கிடையாது. நான் சொல்லுவேன், டீனேஜர் பசங்க வரைக்கும், டீனேஜரில் கிட்டத்தட்ட 19, 20 வயசு வரைக்கும், 22 வயசு வரைக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கு முதிர்ச்சி கிடையாதுங்க. வாழ்க்கையினுடைய யதார்த்தமே அவங்களுக்கு தெரியாது. வாழ்க்கையினுடைய யதார்த்தமே சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. வாழ்க்கையினுடைய யதார்த்தமே அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு 20, 22 வயசு வரைக்கும் தெரியாது. 20 வயசுக்கு மேலே அவர்கள் தாண்டி அவர்கள் போய் வெளி உலகத்தை பார்க்கும்போது, 4 நண்பர்களை பார்க்கும்போது, அந்த நண்பர்களுடைய பெற்றோரை பார்க்கும்போது, மற்றவர்களுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய முறைமைகளையும் பார்க்கும்போது தான் அவனுக்கு ஒரு முதிர்ச்சியே வரும். பணத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து, தகப்பனை குறித்து, ஊழியத்தை குறித்து, சபையை குறித்து, போதகரை குறித்து ஒரு முதிர்ச்சியே அப்போ தான் வரும். அப்போது அந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, அல்லது அது கொஞ்சம் வளர்ந்த டீனேஜர்ஸ் பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, அல்லது அதுக்கு மேலே இருக்கிற கொஞ்சம் வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அதுங்க அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ணாதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொஞ்சம் முரட்டு தான் பண்ணோம். ஆனால் நம்ம தான் என்ன பண்ணோம்னா, பெற்றோர்கள் தான் என்ன பண்ணோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இறங்கி போய் அவர்களோடு கூட ஒப்புரவாகிறதுக்கான முயற்சிகளை எடுக்கணும். ஆமென். நீங்கள் யாரும் ஆண்டவரை தேடி போல, ஆண்டவர் தான் நம்மளை தேடி வந்தார். அல்லேலூயா. நாம் வசனம் சொல்லுது, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக என்ன பண்ணார்னா மரித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. நான் நீதிமானா இருந்ததுனால, நான் நிறைய நற்கிரியை பண்ணதுனால, நான் அப்படியே பரிசுத்தமானா இருந்ததுனால ஆண்டவர் என்னை வந்து என்ன பண்ணலன்னா அழைத்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்து என்னை நீதிமானாக்கி பரிசுத்தமானாக்கி ஊழியக்காரனா வைக்கல. நான் பாவியா இருக்கும் போதே அவர் என் மேலே அன்பு காட்டி என்னை அழைச்சி என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சு எனக்கு ஊழியக்காரனா அபிஷேகம் பண்ணி என்னை ஊழியக்காரனா வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த காலை வேளையில் ஆண்டவரிடத்தில் இருந்து பிள்ளைகளை பெற்ற நாம், ஆண்டவர் என்ன செஞ்சாரோ அப்படிதான் நம்மளும் இருக்கணும். அப்போ கவனிங்க, சில நேரத்தில் அந்த பிள்ளைகள் நம்ம இடத்துல சண்டையிட்டு அந்த கான்ஃப்ளிக்ஸ் இருக்கும், சில போராட்டங்கள் இருக்கும்.
நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அவனா இது பண்ணிட்டான் இவனா பண்ண, அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் நம்ம தான் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குறிப்பிட்ட முதிர்ச்சி வர வரைக்கும் நம்ம தான் இறங்கி போகணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. முதிர்ச்சி வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு வச்சுக்கோங்களேன், அந்த பிள்ளைங்களுக்கு முதிர்ச்சி வந்துருச்சுன்னா அவங்களே வந்து உங்களிடத்துல மன்னிப்பு கேட்பாங்க. அல்லேலூயா. அப்பா நான் பண்ணது தப்பு, என்ன மன்னிச்சிருங்க. அம்மா நான் பண்ணது தப்பு, என்ன மன்னிச்சிருங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் பாருங்க, இந்த சர்ச்சில் பலிபீடத்துலேருந்து நான் பேசுகிறேன். சில நேரத்தில் எங்களுடைய குடும்பத்திலேயே என்னுடைய மனைவிக்கோ இல்லை தகப்பனுக்கும் தாய்க்கும் சில நேரத்தில் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரும். ஆனால் ஒரு நாள் அடுத்த நாள் நாங்கள் ஒப்புரவாகிடுவோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு நாள் சில நேரத்தில் நாங்கள் பேசாமல் கூட இருப்போம், ஆனால் அடுத்த நாள் ஒப்புரவாயிடுவோம். ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்க, நான் பண்ணுற காரியம், நான் அவங்களிடத்துல ஒப்புரவாகாமல் இந்த பலிபீடத்தில் ஏறவே மாட்டேன். கர்த்தர் பார்க்குறார், கர்த்தர் சாட்சி. அல்லேலூயா. அவன் ஒருவேளை அவங்கள ஏதாவது சொல்லியிருந்தேன், ஏதாவது நான் பேசியிருந்தேன், இல்லை அவங்களுக்கும் எனக்கும் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, எனக்கும் என்னுடைய குடும்பத்தார் பொதுவாக என்னுடைய மனைவி அப்பா அம்மா என்னுடைய பிள்ளை இருக்கிற யாராக இருந்தாலுமே நான் ஒப்புரவாகாமல் வந்து இந்த இடத்துல நிற்கவே மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ உங்களுடைய பிள்ளைகளுக்கு முதிர்ச்சி வந்துருச்சுன்னா அவங்களே வந்து உங்கள் இடத்துல என்னவாயிடுவாங்கன்னா ஒப்புரவாயிடுவாங்க. அந்த முதிர்ச்சி வர வரைக்கும் நீங்கள் தான் போய் அவர்களிடத்துல ஒப்புரவாகணும். நீங்கள் தான் அவர்களிடத்துல, ஒருவேளை தப்பு உங்கள் மேலே இருந்ததுன்னா உங்கள் பிள்ளைகளிடத்துல மன்னிப்பு கேட்கறதுக்கு தயவு செஞ்சு தயங்காதீங்க. அதை குறித்து வெக்கப்படாதீங்க. அதை குறித்து நீங்கள் வந்து தவறாக எண்ண வேண்டாம். ஒரு பிள்ளைக்கு விரோதமாக நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிட்டீங்க, அது நிமித்தமாக அந்த பிள்ளை அஃபெக்ட் ஆகிருக்குன்னா தாராளமாக என்ன பண்ணுங்க, அந்த பிள்ளையின் இடத்துல மன்னிப்பு கேளுங்க. சாரிப்பா என்னை மன்னிச்சிரு, நான் இதை வந்து பேசியிருக்க கூடாது. ஆமேன். நான் சொன்னேன் நான் எங்கள் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்பேன்னு சொல்லிட்டு, அதே நேரத்தில் எங்கள் அப்பாவும் எனக்கு விரோதமாக என்ன பண்ணிட்டாருன்னா என்கிட்ட மன்னிப்பு கேட்பார். என் கையை பிடிச்சிட்டு என்கிட்ட என்ன பண்ணுவார்னா, சாரிடா நான் அப்படி பண்ணிருக்கூடாது, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன், நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ கவனிங்க, இங்கே தான் ஒற்றுமை இருக்குது. ஒற்றுமை உடஞ்சி குடும்பம், அதாவது பிரச்சனை வராத குடும்பம் எதுவுமே கிடையாது. எல்லா குடும்பத்துலேயும் பிரச்சனை இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனைகளை நீங்கள் கூடுமான அளவுக்கு விரைவில் சரி செய்ய வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. நீங்கள் சரி செய்ய தவறும் போது சிமெண்ட் காய 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 அது ஹார்ட் ஆகிடும். பிள்ளைகள் கடினமாக ஆயிடுவாங்க. பிள்ளைகள் என்னவாயிடுவாங்க? கடினமாக ஆயிடுவாங்க. பிரியமானவர்களே, தாவீது இதை பண்ணியிருக்கணும். அம்மோன் இப்படி ஒரு காரியம் பண்ண உடனே போயிட்டு அம்மோனை கண்டிச்சிருக்கணும். அப்சலோம் இடத்துல மன்னிப்பு கேட்டிருக்கணும். தாமார் இடத்துல மன்னிப்பு கேட்டிருக்கணும். அவன் அதை பண்ணியிருக்கணும். ஆனால் தாவீது கோவப்பட்டான்னு வசனம் சொல்லுது. அந்த பிள்ளைகளை ஒப்புரவாகிறதுக்கும், டேய் தெரியாமல் நடந்து ஏதோ நடந்துருச்சுடா, ஒற்றுமையாக இருங்க, சந்தோஷமாக இருக்கலாம், நம்ம சமாதானமாக இருக்கலாம், அம்மோனை என்ன பண்ணணும்னு நான் பார்க்குறேன், அவனுக்கு உரிய தண்டனையே கொடுக்கலாம், தேவ சித்தம் என்னவோ வெளிப்படட்டும், வெளிப்படுது, தேவனுக்காக ஜெபித்து காத்திருக்கலாம், கர்த்தர்னா சொல்கிறோம் அதை பண்ணலாம் இருந்திருக்கலாம். தாவீது அதை பண்ணல. தாவீது கொஞ்சம் குடும்பத்தில் பிரச்சனை வந்த உடனே தன்னுடைய பிள்ளைகளிடத்துல போய் இவன் மன்னிப்பு கேட்டோ இல்லை அவனிடத்துல வந்து மன்னிப்பு கேட்டோ, இந்த மாதிரி சம்பவங்களுக்கெல்லாம் தாவீது இடம் கொடுக்கவே இல்லை. தாவீதினுடைய பிள்ளைகளும் இடம் கொடுக்கவே இல்லை. கடைசியில் தாவீதினுடைய பிள்ளைகள் நிமித்தமாக அந்த குடும்பத்தில் மோசமான காரியங்களும் பிரச்சனைகளையும் தாவீது சந்திக்க நேரிட்டது. ரிசால்வ் ஆல் த கான்ஃப்ளிக்ட்ஸ். கூடுமான அளவுக்கு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சீக்கிரமாக உங்களுடைய பிள்ளைகளோடு கூட என்ன பண்ணுங்கன்னா சரி செய்யுங்க. அதே போல் உங்களுடைய பிள்ளைகள், உங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் பிரச்சனை இல்லை, ஆனால் உங்கள் பிள்ளைகள் 2 பேர் 3 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குனாலும் அதையும் நீங்கள் சரி செய்யணும். அதை சரி செய்ய வேண்டியது யாருடைய கடமைன்னு சொல்லிக்கிட்டால் பெற்றோருடைய கடமை. 3 பேரையும் கூப்பிட்டு, டேய் வா உட்கார், என்ன 3 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறீங்க, நீ அவங்ககிட்ட பேச மாட்டேற, நீ இவங்கிட்ட பேச மாட்டேற, நீ என்ன சண்டை போட்டு, யாருடைய கடமை? அந்த குடும்பத்துக்கு ஆசாரியன் யாரு? பெற்றோர் தான். உங்கள் குடும்பத்துக்கு யார் பாஸ்டர்? நீங்கள் தான் பாஸ்டர். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ கூப்பிட்டு அந்த பிள்ளைகளை உட்கார வச்சு, ஏன் 3 பேரும் சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்க? ஏன் 3 பேரும் நீங்க சண்டையிட்டு கொண்டு இருக்கிறீங்க? ஒருத்தர் பேசாமல் இருக்கிறீங்களே. இதில் பெற்றோர்கள் பண்ணுற தவறு என்னன்னா, நம்மளே என்ன பண்ணுறோம்னா, எந்த பிள்ளையை நமக்கு பிடிக்கலையோ அந்த பிள்ளைக்கு அகைன்ஸ்டா மற்ற பிள்ளைங்களை நம்மளே சில நேரத்தில் ஏவி விடுறோம். ஒன்று போடு, நீ பாரு, குத்து, இப்படி பண்ணு, அதை பண்ணு, இப்படி கேள், இதை செய், அதை செய் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே என்ன பண்ணுறோம், சில நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் பெற்றோரை என்ன பண்ணுறோன்னா அதை வந்து குத்தி விடுறோம். எரியிற நெருப்பில் எண்ணெயை போடுற மாதிரி. இது வந்து பயங்கரமான பாவங்க. இது நீங்கள் இதை பண்ணுறவங்க நம்ம வி ஆர் அக்கௌண்டபிள். தேவன் நம்ம இடத்துல பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு.
அந்த பிள்ளைகளுக்கு நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். 3 பிள்ளைகளை கொடுத்துருக்கார், 4 பிள்ளைகளை கொடுத்துருக்கார், 2 பிள்ளைன்னா ஒரு பிள்ளையா இருந்தாலும் 5 தாளம் தான் இருந்தாலும் கணக்கு கொடுக்கணும், 2 தாளம் தான் கணக்கு கொடுக்கணும், 1 தாளம் தான் கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த பிள்ளைகளுக்குள்ள சிப்ளிங்ஸ்க்குள்ள பிரச்சனை இருக்கு அப்படின்னும் போது அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற ஆலோசனை கொடுத்து அவர்களுடைய சமாதானத்துக்கும் வேலை செய்ய வேண்டியது யாருடைய கடமைன்னா பெற்றோருடைய கடமை. அல்லேலூயா. அப்படி நம்ம ஆலோசனை சொல்லியும் திருந்தாம சுத்துறாங்க பாருங்க, அவங்கள தான் நம்ம என்ன பண்ணோம்னா, கெட்ட குமாரன் ஊமையில் ஆண்டவர் சொன்னார் பாருங்க, பிரிச்சுட்டு போறவன் அவன் அடங்காத காரியம் பண்ணிட்டோம், அவனா வந்து மன்னிப்பு கேட்பான், அவனா வந்து திருந்துவான். எப்போன்னா வெளியில் அடிபடும் போது, வெளியில போயிட்டு இந்த உலகம் அவனை நசுக்கும் பொழுது, இந்த உலகம் அந்த பிள்ளையை வெறுக்கும் போது, இந்த உலகம் அந்த பிள்ளைக்கு துரோகம் செய்யும் போது, இந்த உலகம் அந்த பிள்ளையை கைவிடும் போது, இந்த உலகம் அந்த பிள்ளையை ஏளனம் செய்து அவமானம் செய்து இந்த உலகம் அந்த பிள்ளையை ஒடுக்கி தள்ளும் போது அப்ப அவன் புரிஞ்சிப்பான், பரம தகப்பனுடைய அன்பையும் புரிஞ்சிப்பான், குடும்பத்தினுடைய அன்பையும் புரிஞ்சிப்பான். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆனா முதல் முயற்சி யார் எடுக்கணும்? நம்ம முதல் முயற்சி எடுக்கணும். நம்ம முயற்சி எடுத்தோம் அந்த பிள்ளைகள் நம்மிடத்துல கட்டுக்கடங்காதவர்களாய் போகும்போது வேற வழியே கிடையாது. நம்ம முயற்சி எடுக்கிறோம், 2 தடவை 3 தடவை முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறோம், ஆனா அவங்க அடங்காம போயிட்டே இருக்கிறாங்க போது வேற வழியே கிடையாது. ஜபத்தில் அவர்களை ஒப்பு கொடுத்து தேவனை நோக்கி ஜெபிங்க. அப்பதான் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஜபத்தோடு நீங்க ஆலோசனை கொடுக்குறீங்க, ஏத்துக்கல, ஜபத்தோடு நீங்க மன்னிப்பு கேட்குறீங்க, ஏத்துக்கல, நான் இப்படிதான் பிடிவாதமா சுத்துது, நான் இப்படிதான் உருப்படாம திரிவேன்னு சொல்லிட்டு திரியட்டும், வேற வழி கிடையாது, ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க போய் கயிறெல்லாம் கட்டி சங்கிலியெல்லாம் கட்டி கொண்டு வந்து என்ன பண்ண முடியாதுன்னு அடைச்சு வைக்க முடியாது. இது சுதந்திர இந்தியா, போய் சுத்துட்டோம். ஆனா ஒரு நாள் இந்த உலகம் அவனை நசுக்கும், அந்த பிள்ளையை நசுக்கும். அப்ப தானா அவன் தேவ அன்பையும் குடும்ப அன்பையும் புரிந்து கொள்ளுவான். நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் பேசுறது கொஞ்சம் ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா இதுதான் சத்தியம். ஆமென். எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்றீங்க? நல்லா கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கு. அப்போ குடும்ப ஒற்றுமைக்கு நம்ம பண்ண வேண்டிய 2வது காரியம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மனம் விட்டு உங்கள் பிள்ளைகளோடு கூட பேசுங்க. ஒரு வசனம் வாசிக்கிறீங்களா? நீதிமொழிகள் 20:5 வேகமா எடுத்து வாசிங்களேன். ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன். நீதிமொழி யாருமே எடுக்கலையா இன்னும்? மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள யோசனை ஆழமான தண்ணீரை போல் இருக்கிறது, புத்திமானோ அதை மொண்டெடுப்பான். நல்லா கவனிங்க, மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள யோசனை ஆழமான கிணத்துல இருக்கிற தண்ணீரை போல இருக்குது, புத்திமானதை என்ன பண்ணுவான்னா மொண்டை எடுப்பான். உங்க பிள்ளைகளுடைய இருதயத்துல இருக்கிற யோசனைகள் ரொம்ப டீப்பா இருக்கும். உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற யோசனைகள் கூட ரொம்ப டீப்பா இருக்கும். இதெல்லாம் நீங்க உங்க பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை எப்படி தெரிந்துக்க முடியும்? அவர்களோடு கூட போன வாரத்தில் சொன்ன நேரம் செலவிடுங்கன்னு சொல்லிட்டு நீங்க உட்கார்ந்து ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன் அப்படின்னா உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிறத அந்த பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துங்க. அவங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிறத கேளுங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். புரியுதா உங்களுக்கு? உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிறத முதிர்ந்த பிள்ளைகளிடத்துல என்ன பண்ணுங்க? பேசுங்க. அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஆழத்தில் இருக்கிறத கேளுங்க. பிள்ளைகளிடத்துல கேளுங்க, மனம் விட்டு பேசு. அப்பா கிட்ட நீ மனம் விட்டு பேசு, அம்மா கிட்ட மனம் விட்டு பேசு. நாங்கள் பார்த்துக்கிறோம், நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் உனக்கு உதவி செய்கிறோம், நாங்கள் உன் பட்சத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் இருக்கிறாரு, ஆண்டவர் நமக்கு உதவியா இருக்கிறாரு, கர்த்தர் நமக்கு உதவியா இருக்கிறாரு, நாங்கள் உனக்கு ஆதரவா இருக்கிறோம், நம்மளை ஆண்டவர் கைவிட மாட்டாரு. உன்னுடைய மனம் விட்டு நீ என்ன பண்ணுனா பேசு என்று அவர்களிடத்துல ஓப்பனா என்ன பண்ணணும்னா பேசணும். ஆமென். அல்லேலூயா. மனம் விட்டு பேசுங்க. உங்களுடைய பிள்ளைகளிடத்துல எல்லா காரியங்களையும் குறித்து அவங்களுடைய நண்பர்களை குறித்து, அவங்களுடைய சரீர ரீதியான பிரச்சனைகளை குறித்து, அல்லது அவர்களுடைய திருமணத்தை குறித்து, உங்களுடைய படிப்பை குறித்து ஓப்பனாக என்ன பண்ணுங்க, அந்த பிள்ளைகளை பேச வைங்க. நீங்கள் பேசுங்க, நீங்கள் ஓப்பனாக பேசுங்க, அந்த பிள்ளைகள் உங்களிடத்துல ஓப்பனாக பேசட்டும். அப்போது அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள்ல இருந்து
கூடுமான அளவுக்கு அவர்களை புரிந்து கொள்ள முயற்சியுங்கள். அந்த பிள்ளைகளை என்ன பண்ணுங்க, புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அந்த பிள்ளை எப்படிப்பட்ட இருதயம் உடையதா இருக்குது, அது என்ன பிரச்சனையில் இருக்குது, அதனுடைய தன்மை என்ன, அவனுடைய சுபாவம் என்ன, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கன்னா முயற்சி பண்ணுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த கான்வர்சேஷனில் உங்களால் புரிஞ்சிக்க முடியுது, உங்களுடைய பிள்ளைங்களை புரிஞ்சிக்க முடியுது, உங்களுடைய பிள்ளைங்களை உங்களால் உங்கள் பிள்ளைங்களுடைய ஃப்ரீக்வன்சிக்கு உங்களால் வர முடியுது, இல்லை அவங்க வந்துட்டாங்க, உங்கள் ஃப்ரீக்வன்சிக்கு வந்துட்டாங்க, ஓரளவுக்கு வந்துருச்சு அப்படின்னா அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்க ஆரம்பியுங்கள். ஆமென். அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு ஆரம்பிங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன் நிறைய, இது பிள்ளைங்க கிட்ட மட்டும் கிடையாது, கணவன் மனைவி கிட்டையும் எல்லாருக்குமே இது பொருந்தும். மனம் விட்டு ஓப்பனாக 1 to 1 உட்காந்து பேசுறது, அது நிறைய பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு. ஆமென். நிறைய குடும்பத்தில் அதை பண்ணுறதில்ல. ஏன் பண்ணுறதில்லைன்னா கசப்பு, பொறாமை, பெருமை, கோபம், வைராக்கியம், இதெல்லாம் இருந்தால் நம்ம இன்னும் சரியாக மனம் திரும்பலன்னு அர்த்தம். இதெல்லாம் இருந்தால் நம்ம இன்னும் சரியா மனம் திரும்புதலில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். சரி, அப்புறம் நம்முடைய குடும்பத்தில் ஒற்றுமையை நம்ம கடைபிடிக்கிறதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். பாரபட்சம், பார்ஷாலிட்டி பார்க்கக்கூடாது, பொறுப்பற்றவர்களாக இருக்கக்கூடாது. கூடுமான அளவுக்கு நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சீக்கிரமாக சால்வ் பண்ணுறதுக்கு முயற்சிக்கணும். ஒருவேளை பெற்றோர்கள் மேலே தப்பு இருந்தால் பிள்ளைகளிடத்தில் மன்னிப்பு கேட்கறதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, தயங்கக்கூடாது. ஈவன் நான் கூட என்னுடைய பிள்ளைக்கு அது நல்லது கேட்ட தெரியாது, ஆனால் நான் ஏதாச்சும் அந்த பிள்ளை ஏதாவது ஒன்று பண்ணிட்டேன்னா ஈவன் ஐ டு ஆஸ்க் சாரி. நான் போயிட்டு என்ன பண்ணுன்னா, டே அப்பா நான் மன்னிச்சிடுறா, அப்பா தெரியாமல் பண்ணிட்டேன்டா, சாரிடா அப்படின்னா, ஓகேப்பா அப்படின்னுவான். மன்னிப்பு கேளுங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் நம்ம தப்பு பண்ணால் அதில் மன்னிப்பு கேட்கறதுல எந்த ஒரு ப்ரெஸ்டேஜ் ப்ராப்ளமோ அதில் இருக்கக்கூடாது. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்தபடியாக இந்த குடும்ப ஒற்றுமைக்கு நம்ம செய்ய வேண்டிய இன்னும் ஒரு சில ப்ராக்டிக்கலான விஷயம் இருக்குது. அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான காரியத்தை நான் சொல்லிடுறேன் பாருங்க. சொத்து விஷயங்களில் உண்மையும் நேர்மையும் ஏற்ற காலத்தில் செயல்படுகிறவர்களாக இருங்கள். சொத்து விஷயங்களில் உண்மையும் நேர்மையும் ஏற்ற காலத்தில் செயல்படுகிறவர்களாகவும் என்ன பண்ணுங்க, இருங்க. நல்லா அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், நான் வேதத்தில் இதை குறித்து அடுத்த குறிப்பில் நான் இதை எழுந்திருந்தேன், ஆனால் இருந்தாலும் நான் இப்போ அதை பேசிடுறேன். இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டதுனால கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாராக, ஆஸ்வதிப்பாராக. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த சொத்து விஷயத்தில் நீங்கள் பார்க்கும்போது தாவீது கூட கொஞ்சம் தவறுனான். தனக்கு அப்புறம் யாரை ராஜாவாக்கணும் அப்படின்றதுல தேவன் சொல்லிட்டாரு, சாலமன் தான் ராஜான்னு சொல்லிட்டு, ஆனால் ஏற்ற காலத்தில் அதை செய்யாமல் போனதின் நிமித்தம் அதோனியா என்ன ஆயிட்டான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ராஜாவாகிறதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு விருந்து ஆயத்தப்படுத்தி ஒரு விழா கொண்டாடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டான். அதுக்கப்புறம் தாவீதுக்கு செய்தி வருது, அதோனியா போய் அவனே ராஜாவாக்கி கொள்ளுகிறான். 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம், வீட்டில் போய் படிச்சு பாருங்க, நேரம் இல்லை எனக்கு. 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம். அதன் பின்பதாக இந்த விஷயம் தாவீதுக்கு தெரிய வந்தவுடனே தாவீது என்ன பண்றான்னா, வேக வேகமா சாலமனை ராஜாவாக்குறதுக்கு எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து சாலமனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறான். ஏன் இந்த பிரச்சனை? தாவீதுக்கு அடுத்த ஸ்தானத்தில் சாலமன் தான் ராஜாவாக வேண்டும் என்று தேவன் தாவீதுக்கு தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்தி இருந்த போது, ஏற்ற காலத்தில் தாவீது இதை செய்திருந்தானே ஆனால் அதோனியாவின் நிமித்தம் குடும்பத்தில் பிரச்சனையும் குழப்பமும் வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்ற காலத்தில் தாவீது அதை செய்ய தவறுனதுனால அங்கே ஒரு பிரச்சனை. இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேன் பாருங்க, குடும்ப விஷயத்தில், இந்த சொத்து விஷயத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் இல்லை. இன்னைக்கு நீங்க கவனிங்க, பாதிக்கு பாதி கிறிஸ்தவ குடும்பத்தில் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இருக்கிற பிரச்சனை எங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சொத்து விஷயத்துல தான். பாதிக்கு பாதின்னு கூட கிடையாது, 50% இல்லைங்க, 80% அடிச்சு சொல்லுவேன். எத்தனை ஆயிரம் ஜனங்கள் மத்தியில் பிரசங்கம் பண்ணாலும் நான் தைரியமாக இந்த வார்த்தையை சொல்லுவேன். 80% கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற பிரச்சனை எதனாலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சொத்து விஷயத்தில் தான். நிலத்தை பாகம் பிரிக்கிறது, வீட்டை பாகம் பிரிக்கிறது, பணத்தை செட்டில் பண்ணுறது, ரிட்டையர்மெண்ட் பணத்தை செட்டில் பண்ணுறது, இதில் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. வேதத்தில் மனாசே கோத்திரத்தை சார்ந்த ஒரு மனிதன் இருந்தான், செலோபயாத்.
அவனுடைய பெயர் செலோபியாத். இந்த மனிதனுக்கு ஆண் பிள்ளைகளே கிடையாது, எல்லாம் ஆண் பிள்ளைகளே கிடையாது, 5 பெண் பிள்ளைகள் தான். கானான் தேசத்தை பங்கிடும் போது 5 பெண் பிள்ளைகளும் வந்து மோசேயின் இடத்துல முறையிடுறாங்க. எங்களுக்கு சகோதரர்கள் கிடையாது, என் தகப்பனுடைய சொத்து பாகம் வந்து நியாயமாக பார்த்தா சகோதரர்களுக்கு தான் போனேன், என் குடும்பத்தில் ஆண்கள் இல்லாததுனால இதை நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களுக்கு பங்கு வேணும்னு சொல்லி கேட்கும் போது மோசே என்ன பண்ணுறாருன்னா தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கிறார். என்ன பண்ணுறாரு சொல்லுங்க? ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவர் மோசேக்கு தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துறாரு. அந்த பெண்களுக்கு கொடுக்க, அந்த குடும்பத்துக்கு போக வேண்டிய பாகத்தை அந்த பெண்களுக்கு கொடுங்கள், கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனையும் வருது. இப்போ இவங்க வேற கோத்திரத்திலிருந்து திருமணம் பண்ணாங்கன்னா சொத்து மாறுதே. அப்போ என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும் மோசே கிட்ட வராங்க. மோசே ஜெபம் பண்றாரு தேவ சமூகத்துல. அப்போ தேவன் மறுபடியும் வெளிப்படுத்துறாரு. என்ன வெளிப்படுத்துறாருன்னா, அந்த ஸ்திரீகள் திருமணம் பண்ணிக்கணும்னா அவங்க கோத்திரத்துக்குள்ளேயே இருந்தா என்ன பண்ணணும்னா திருமணம் பண்ணிக்கணும். அல்லேலூயா. பாருங்க, பிப்ளிக்கல் பேரண்டிங்ன்றதுனால தான் நான் இந்த உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன். வேதத்தின் அடிப்படையில் சொத்து விஷயங்களில் கூட நாம் ஜெபித்து ஞானமாய் தேவ சமூகத்தில் ஜெபித்து ஞானமான ஆலோசனைக்கு காத்திருப்போமானால் கர்த்தர் நல்ல வழிகளை காட்டுவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் ஜெபிக்கிறது இல்லை, சொத்து விஷயத்தில் நான் சம்பாரிச்சது அதனால நான் எடுக்கிறது தான் முடிவு கிடையாதுங்க. நம்ம எல்லாருமே சம்பாதிக்கிறோம் தான், இல்லைன்னு சொல்ல. யாருக்காக சம்பாதிக்கிறோம்? நமக்காக மட்டும் கிடையாது, பிள்ளைகளுக்காக மட்டும் கிடையாது, நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும், ஆமென், நம்முடைய குடும்பத்துக்காக தான் சம்பாதிக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. இந்த சொத்து விஷயத்துல தான் பாதி பிரச்சனைங்க. நான் சொல்றேன் பாருங்க, பிள்ளைகளை பெற்றெடுப்பது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ 3 பிள்ளை, கர்த்தருக்கு 5 பிள்ளை கொடுத்துட்டாரு, 5 பிள்ளை பெற்று எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த பிள்ளைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுக்க வேண்டிய சொத்துல சரியா என்ன பண்ணணும்னா ஒரு பிள்ளைக்கும் குறை வைக்காம நீங்க அதை செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் பெரிய விஷயம். தட் மேட்டர்ஸ். அங்கதான் வந்து நிக்குது. இதை தவறும் போதுதான் குடும்பத்தில் பிரச்சனை. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இன்றைக்கி நம்முடைய சபையில் எல்லாம் சிறு பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க இல்லையா? அந்த எல்லாம் நிறையா சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, வளர்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க, வளர்ந்த பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்போத்திலிருந்தே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னா எங்களால் முடிந்ததை நாங்கள் செஞ்சுட்டு போகணும். எங்கள் பிள்ளைகளுக்கு எங்களால் முடிந்த உதவியை நான் என்ன பண்ணோன்னா செஞ்சுட்டு போகணும். எனக்கு கொடுத்துருக்கிற 3 பிள்ளைகளுக்கும், எனக்கு கொடுத்துருக்கிற 4 பிள்ளைகளுக்கும் நான் செய்ய எனக்கு பலன் தாங்க. ஏற்ற காலத்தில் இந்த காரியங்களை எல்லாம் செய்ய எனக்கு பலன் தாங்க, உதவி செய்யுங்க. சரியா பண்ணிடணும். ஏற்ற காலத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய சொத்துல நீங்க கொடுக்க வேண்டிய பாகங்களை எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அவன் கிழவனானதுக்கு அப்புறம் கொடுத்தீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆமென், ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எங்க வீட்டில் பெரிய சொத்துலாம் ஒன்றும் கிடையாது. எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த சொத்து என்னன்னு கேட்டிங்கன்னா வேதம். நிறைய பைபிள் வாங்கி கொடுத்தாரு. நான் கேட்டப்பெல்லாம் 1000 காசு கொடுப்பாரு, 1000 2000. ஏன்னா நான் யூஸ் பண்ணுற பைபிள்ஸ் எல்லாமே வந்து அது விலையேற பெற்ற வேதாகாமங்கள், ஆய்வுரை வேதாகாமங்கள்ன்றதுனால. ஆமாம், அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தது, ஆமென் சொல்லுங்க, வேதம் தான் எனக்கு சொத்தாக கொடுத்தாரு. அவ்வளோதான். ஒரு வீடு இருக்குது, அவ்வளோதான். அதை தவிர்த்துட்டு வேறு எங்கேயும் எங்களுக்கு நிலமோ பொண்ணோ பொருளோ இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் கூட எனக்கு வந்து கூட சகோதரர்கள், நான் ஒரே பையனாக போயிட்டதுனால எனக்கு பிரச்சனை இல்லை. இதுவே எனக்கு 2 3 இருந்து தாங்க வச்சுக்கோங்க கூட பிறந்தவங்க. இப்போ இந்த பிரசங்கம் எங்கள் அப்பாவுக்கே போயிருக்கோம். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய பிள்ளை 1 இருந்தாலும் 2 இருந்தாலும் 3 இருந்தாலும் 4 இருந்தாலும் செய்ய வேண்டிய அதாவது ஏற்ற காலத்தில் கிடைச்சாதான் அதுக்கு பேர் உதவி. பசியாக இருக்கிறீங்க, அந்த நேரத்தில் கொடுத்தா தான் சாப்பாடு. திருப்தி ஆயிட்டதுக்கு அப்புறம் எத்தனை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் அது. அந்த பிள்ளைகளுக்கு தேவை இருக்கும் போதே நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு சரியான காரியங்களை செஞ்சிட்டிங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கை அது செட்டில் ஆகிடும். அவங்க உருண்டு பிறண்டு எல்லாம் பண்ணி அவனே சாகர் நிலைமையில் இருக்கும் போது, எப்பா அவனுக்கு கொடுத்துட்றப்பா வர வேண்டிய பாகத்தெல்லாம் எடுத்துன்னு போய் பத்திரத்தை நீட்டினீங்கன்னா, டேய்
நானே ஐசியூல சாகர நிலைமையில் இருக்கிறேன், இதுக்கப்புறம் நீ சொத்து கொடுத்தாலும் ஒரு ஆமாம் போ தேவையில்லை, அது நீயே வச்சுக்க. அதான் நான் சொல்கிறேன், பிள்ளைகளுடைய இருதயம் கடினமாயிடும். கடைசியில் நீங்கள் பாருங்கள், ஒரு ஒரு நிதர்சனமான உண்மை நான் சொல்கிறேன் பாருங்கள். சில நேரத்தில் சில பிள்ளைங்க உன் சொத்தம் வேணாம், உன் பணமும் வேணாம், உன் சவகாசமே வேணாம், நீ போ, தயவு செஞ்சு என்னை பிள்ளைன்னு கூப்பிடாத, மகன் கூப்பிடாத, என் பக்கமே வராத, என்னை விட்டுரு. நீ இந்த பணத்துக்காக, சொத்துக்காக, வீட்டுக்காக தானே என்னை எவ்வளவு மோசமாக நடத்தி கொண்டிருக்கிற. உன் பணமும் தேவையில்லை, உன் சொத்தும் தேவையில்லை, உன் உறவும் தேவையில்லை. ஏன் எங்கே ஆரம்பிக்குது பிரச்சனை? பெற்றோர்கள் பாகத்தில் அவர்கள் சரியாய் கிரியை செய்யாததுனால. இன்னும் ஒரு சிலர் பாருங்க, அதை பிரிக்காமே செத்துருவாங்க. இவங்க பேரில் இருக்கும், அம்மா பேர்லையோ அப்பா பேர்லையோ, அதை பிரிக்காமையே செத்துருவாங்க. 4 சகோதரர்கள் 5 சகோதரர்கள் இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்பா செத்துட்டதுக்கு அப்புறம், அம்மா செத்துட்டதுக்கு அப்புறம் இவனுங்க மாற்றி மாற்றி அடிச்சுப்பானுங்க. எதுக்கு அடிச்சுப்பானுங்கன்னா, யாருக்கு இந்த பாகம் பிரியணும். கடைசியில் நீங்கள் அதை சாப்பிட்டு போகிறவன் யாராக இருப்பான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யாரோ 3வது மனுஷன் வக்கீல் வந்து என்ன பண்ணுவான்னா லட்ச லட்சமாக சாப்பிடுவான். கடைசி வரைக்கும் அந்த வீடு அது பாகம் பிரிக்க முடியும். எத்தனையோ குடும்பங்க எங்களுக்கு தெரியும், எத்தனையோ குடும்பத்தில் இன்னைக்கு வரைக்கும் அந்த வீடை பாகம் பிரிக்க முடியாமல், நிலத்தை பாகம் பிரிக்க முடியாமல், அது பாழான ஒரு நிலமாக, பாழான ஒரு வீடாக இருக்குது. சாபம், இதெல்லாம் சாபங்க, இதெல்லாம் சாபம். எது ஆசீர்வாதம்? நேர்த்தியான காலத்தில் பங்கு கிடைக்கணும். நேர்த்தியான காலத்தில், கர்த்தர் நேர்த்தியான காலத்தில் கானான்ல ஜனங்களுக்கு பங்கு கொடுத்தாரு பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர்களுக்கு ஏற்ற காலத்தில் கானான்ல கொண்டு போய் சேர்த்து அவர்களுக்குரிய பங்கை என்ன பண்ணார்னா பிரித்து கொடுத்தார். கொடுத்தாரா இல்லையா? சொல்லுங்க, கொடுத்தாரா இல்லையா? அதே மாதிரி தான் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பிரித்து கொடுத்தாரோ ஏற்ற காலத்தில், நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஏற்ற காலத்தில் நம்ம சரியான விதத்தில் பிரித்து கொடுத்து நம்ம கண்ணு மூடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிடணும். இல்லைன்னா அவங்க ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் அடிச்சுக்கிறதுக்கு நம்மளே காரணமாயிடுவோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சரி, அடுத்ததா குடும்பத்தில் சமாதானம், ஃபேமிலி யூனிட்டி. இதுவே 3/4 மணி நேரம் போயிடுச்சு. ஆமேன். பாருங்க, இந்த குடும்பத்தில் இருக்கிற காரியங்கள் தான் பிள்ளை வள. இதெல்லாம் வந்து நான் சொன்னேன் பாருங்க, ஆரம்பத்தில் ஒன்று சொன்னேன், எந்த குழந்தைய நம்ம பெற்றெடுத்து கையில் தூக்கி எடுத்து சும்மா அப்படியே தெருவெல்லாம் லைட்டு போட்டு கொடி கட்டி திருவிழா மாதிரி கொண்டாடுறோமோ, இப்போ நான் சொன்ன காரியம்லாம் இல்லை வச்சுக்கோங்க, அதே குழந்தை நமக்கு முள்ளா மாறிடும். அதே குழந்தை நமக்கு முள்ளா மாறிடும். சரி, இன்னும் ஒரு சில ப்ராக்டிக்கலான விஷயங்கள். உங்கள் பிள்ளைகளோடு கூட நீங்கள் சமாதானமாக குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும்னா நீங்கள் எதை செஞ்சாலும் குடும்பமாக செய்யுங்க. இதெல்லாம் ப்ராக்டிக்கல். இப்போ நான் நடைமுறையான காரியங்கள் நான் சொல்கிறேன். சரி, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்னா, நீ தேவ சமூகத்தில் வந்து பலி இடும் பொழுது, சில பலிகளை எல்லாம் இடும் பொழுது, அந்த பலிகளை, சில பலிகளினுடைய பாகங்கள் பலி கொடுக்குறான் பார்த்தியா, அவனுக்கே அதில் ஒரு சில பங்கு கொடுத்துடணும். அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு தட்டு தட்டுங்க, யாரும் தூங்கக்கூடாது. எவ்வளோ முக்கியமான செய்தி பேசின்னு இருக்கிறேன், யாரும் கவனம் சதறக்கூடாது. ஆமேன். நான் பேசுறது பிரயோஜனமான செய்தியா இல்லையா? நான் பேசுறது முக்கியமான செய்தியா இல்லையா? சொல்லுங்க. வரவே இல்லை பாருங்க, 4-5 அலேலியா தான் வருது. ஆமேன். இந்த செய்தி முக்கியமான பிரயோஜனமான செய்தின்றவங்களாம் கரங்களை ஊற்றி ஒரு அலேலியா சொல்லுங்க. தேவ ஆவியானவர் பேசுறதை உங்களால் உணர முடியுது வேதத்தின் அடிப்படையில்ன்றவங்களாம் ஒரு அலேலியா சொல்லி காட்டுங்க பார்க்கலாம். சரி, பழைய ஏற்பாட்டில் ஒரு மனிதன் பலியிட போகும்போது, இப்போ உதாரணத்துக்கு நான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு குறிப்பிட்ட பலியிடுறதுக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறேன்னா, அந்த பலியில் ஒரு பாகத்தை என்ன பண்ணுவாங்கன்னா என் கையில் கொடுத்துருவாங்க. அந்த பாகத்தை நான் என்ன பண்ணணும்னா, நான் மட்டும் சாப்பிடக்கூடாது, என் குடும்பமாக உட்காந்து நான் என்ன பண்ணணும்னா சாப்பிடணும். உதாரணத்துக்கு நீங்கள் எழுதுறவங்க எழுதிக்கலாம். லேவியராகமம் 10வது அதிகாரத்தின் 14வது வசனம், உபாகமம் 12வது அதிகாரத்தின் 18வது வசனம். லெவிட்டிகஸ், லேவியராகமம் 10:14, உபாகமம் 12:18. நீங்கள் வீட்டில் வாசிச்சு பார்த்துக்கோங்க. நீங்கள் அந்த வசனங்களில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பலிகளை நீயும் உன் குமாரரும் என்ன பண்ணணும்னா சாப்பிடணும். அல்லேலூயா. அப்போது நீங்கள் செய்கிற காரியத்தை என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் எதை செஞ்சாலும் குடும்பமாக செய்யுங்க. ஒரு சாப்பிடும் போது கூட என்ன பண்ணுங்கன்னா குடும்பமாக உட்காந்து சாப்பிடுங்க. ஆமேன்.
சில குடும்பத்தில் பார்த்துக்கிறேன், அம்மா ஒரு ரூமில் உட்காந்து சாப்பிடும், அப்பா ஒரு ரூமில் உட்காந்து சாப்பிடுவாரு, பிள்ளைங்க இன்னொரு ரூமில் உட்காந்து சாப்பிடும். ஆயா தாத்தா யாராவது பாட்டி தாத்தா யாராவது இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டு வாசலில் படிக்கட்டில் உட்காந்து சாப்பிடுவாங்க. ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்து என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிடுவாங்க. கிடையாதுங்க. சாப்பாடு நேரம் வந்துருச்சா, நீங்கள் சாப்பிட போறீங்களா, எல்லாரையும் கூப்பிட்டு வா 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 நீ வா நீ வா நீ வா நீ வா, ஒன்றா உட்காந்து என்ன பண்ணுங்க, 3-4 பேர் ஒன்றா டைனிங் டேபிள் இருக்குது, அழகாக உட்காந்து சாப்பிட. இல்லை டைனிங் டேபிள்லாம் இல்லை பிரதர் எங்கள் வீட்டில். அப்படியே தரையில் உட்காருங்க, கும்பலாக ஒரு 4 சட்டியை முன்னாடி வைங்க, சோறு சட்டி, குழம்பு சட்டி, கூட்டு சட்டி எல்லாத்தையும் வைங்க, 2-3 பேர் உட்காருங்க. மனைவி என்ன பண்ணுங்க, கணவனுக்கு பரிமாறுங்க, பிள்ளைகளுக்கு பரிமாறுங்க, மனைவியும் சாப்பிடுங்க, சந்தோஷம். இது குடும்ப ஒற்றுமைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், ஒன்றா சாப்பிட்றதுன்றது. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துங்க. உங்கள் முட்டை எடுத்து பிள்ளைக்கு வைங்க, இல்லை கொஞ்சம் அதிகமாக இது பண்ணுங்க, சாப்பிட்றா என்னடா இப்படி சாப்பிட்றா இதெல்லாம் அந்த பிள்ளைங்க கவனிக்கிறாங்க. இந்த பிள்ளைங்க என்ன பண்ணு, இதெல்லாம் கவனிச்சு தான் எங்கள் அம்மா எனக்கு 2 முட்டை தருவாங்க தெரியுமா, எங்கள் அப்பா எனக்கு 2 எக்கு தருவார். இதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அன்பு, ஒரு அஃபெக்ஷன், இதெல்லாம் அந்த பிள்ளைங்க எதிர்பார்க்கும். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. வளர்ந்த பிள்ளைங்களா இருந்தால் கூட அவங்களோட கூட உட்காந்து சாப்பிடுங்க. இல்லை வெளியில் எங்கேயாச்சும் போறீங்கன்னா ஒரு நல்ல ஹோட்டலில் உட்காந்து என்ன பண்ணுங்கன்னா அந்த பிள்ளைகளோடு கூட நேரத்தை செலவிடுங்க, சாப்பிட வைங்க. ஆமென் சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க. எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, நான் எங்கேயாச்சும் வெளியில் போனேன் வச்சுக்கோங்க, ஏதாவது சின்ன கடைங்க பார்ப்பேன், அங்கெல்லாம் ஒரு 50 ரூபா 60 ரூபாய்க்கு சாப்பாடு கிடைக்கும். போனோன்னா ஒரு 60 ரூபா கொடுத்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்றேன். என் ஒய்ஃபை கால் பண்ணுவா, சாப்பிட்டியாப்பா, சாப்பிட்டுன்னு இருக்கேன். என்ன சாப்பிட்ற, ஒயிட் ரைஸ் சாப்பிட்னு இருக்கேன், தயிர் சாதம். என்னப்பா அவ்வளோதான் சாப்பிட்றியா, பெருசாக எதனா சாப்பிடுவேன் தானே, பிரியாணி ஏதாவது அப்படின்னா பரவாயில்ல இருக்கட்டும், ஒரு தயிர் சாதம் போதும், ஒரு சாம்பார் சாதம் போதும், அந்த மாதிரி என்ன பண்ண. ஆனால் இதுவே நான் என் குடும்பத்தோடு போயிட்டேன்னா நல்ல ஹோட்டலில் போயிட்டு உட்கார வச்சு குடும்பமாக உட்காந்து அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து, பரவாயில்ல கொஞ்சம் பணம் போனாலும் பரவாயில்ல, அது ஒரு சந்தோஷம். அல்லேலூயா, ஒரு ஒற்றுமை. அந்த இடத்துல ஒரு சைக்காலஜிக்கலாக எமோஷ்னலாக அந்த இடத்துல ஒரு சில விஷயம் நடக்கும். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. அதுக்கப்புறம் நீங்கள் குடும்பத்தில் இது ஒரு காரியம் பண்ணுறீங்க, ஒரு வீடை கட்டி எழுப்புறீங்க, இல்லை ஏதாவது ஒரு பொருட்களை வாங்குறீங்க அப்படின்னா அந்த பிள்ளைகளையும் கூட கூட்டு போங்க, செய்யுங்க. இங்கே பாரு, இதை பண்ணணும். கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தால், நம்முடைய வீட்டுக்கு இந்த பீரோ தான் வாங்க போகிறோம் பாத்தியா, நம்முடைய வீட்டுக்கு இந்த சோஃபா தான் வாங்க போகிறோம் பாத்தியா, புரியுதுங்களா? சில வீட்டிலலாம் நீங்கள் பார்த்தீங்க வச்சுக்கோங்க, வந்து கேள்வி கேட்பாங்க பசங்க, எனக்கு தெரியாமல் ஏன் இதை வாங்கினேன், எனக்கு தெரியாம ஏன் இதை வாங்கினேன், எவ்வளோ காசு வேஸ்ட் பண்ணிருக்க தெரியுமா? சில நேரத்தில் பிள்ளைங்க சண்டை போடுறாங்களா இல்லையா? ஏன் சண்டை போடுறாங்க? ஏன்னா அவனுக்கும் அதை குறித்து நாலேஜ் இருக்கு. ஒரு பீரோவை குறித்து, ஒரு சோஃபாவை குறித்து, ஒரு பைக்கை குறித்து, ஒரு காரை குறித்து அவனுக்கும் நாலேஜ் இருக்கு. வந்து சண்டை போடுறான், எனக்கு தெரியாம நீ ஏன் இதை பண்ண, நீ ஏமாந்துட்டு வந்திருக்கு, என்கிட்ட சொல்லியிருந்தா வேற ஒரு கடை இருக்குது, என் ஃப்ரெண்டோட அப்பா கடை வச்சிருக்கிறாரு, சொல்றேனா இல்லையா? ஒரு வீடு கட்டும் போது, இல்லை ஒரு இடத்த வாங்கும் போது, இல்லை வேற ஏதாவது முக்கியமான காரியங்கள் பண்ணும் போது கூட நீங்கள் ஒரு பொருட்களை வாங்கும் போது அந்த பிள்ளைகளோடு கூட அவங்களுக்கும் ஒரு பகுதி கொடுங்க, ஒரு பார்ட்டு கொடுங்க. டேய், ஒரு 4 சிமெண்ட் மூட்டை வாங்க வேண்டியது ஆர்டர் பண்ணுறா, போய் விசேஷம் புடுறா, இதை பண்ணுறா, அதை பண்ணுறா, இதை வாங்கணும்ப்பா, போய் அந்த கடை பார்த்துட்டு வா, இதை பண்ணி இந்தா ஒரு 100 ரூபா, போய் இதை வாங்கினோம். அவங்கள என்ன பண்ணுங்கன்னா அந்த வேலையில், நீங்கள் செய்கிற அந்த வேலையில் என்னவோ நீங்கள் தான் இன்ஜினியர் மாதிரி நீங்களே எல்லாத்தையும் செஞ்சுன்னு இருக்காதீங்க. நீங்கள் தான் இன்ஜினியர் மாதிரி நீங்களே எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காதீங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து, நீ போய் இதை பண்ணு, இது உன்னோட, இதை பண்ண வேண்டியது உன் வேலை, இதை செய்ய வேண்டியது உன் வேலை, நீ தான் இதை பார்க்கணும். ஆமென். சேர்ந்து என்ன, ஒர்க் டுகெதர் அஸ் அ ஃபேமிலி. நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க, ஒரு இடத்த க்ளீன் பண்ணுறீங்க, குடும்பமாக சேர்ந்து என்ன பண்ணுங்க, க்ளீன் பண்ணுங்க. அப்பா கையில் கடப்பாரை, அம்மா கையில் மண்வெட்டி, பிள்ளைங்க கையில் இது, குடும்பமாக சேர்ந்து என்ன பண்ணுங்க, க்ளீன் பண்ணுங்க. ஐயோ என் பிள்ளையா, அதெல்லாம் வேணாம், கடப்பாரை தூக்க வேணாம், கத்தி தூக்க வேணாம், அது மண்வெட்டி தூக்க வேணாம், இப்படிலாம் நீங்கள் பிள்ளைங்களை ஃப்ரிட்ஜில் வச்சு வளர்த்தீங்கன்னா அது பிராய்லர் கோழி மாதிரி வளரும். அது எப்படி சொல்லுங்க? பிராய்லர் கோழி மாதிரி தான் வளரும். அது வளர்ந்த உடனே ஒரு ஜுரம் வந்தா தாங்காது, ஒரு மழை வந்தா வெளியில போறதுக்கு பயப்படும், ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அது என்ன பண்ணும்னா யாராவது உதவி பதறும் கதறும். ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு நிலைமை அந்த பிள்ளைக்கு. அந்த பிள்ளைங்களை நாட்டுக்கோழி மாதிரி வளர்க்கணும். ஆமென். ஓ எட்ரா, மண்வெட்டி எடு, இதை பண்ணு, அதை பண்ணு, ஏறு மரத்து மேலே ஏறு, வெட்டு, அந்த கிளையை வெட்டு, இதை பண்ணு, அதை பண்ணு, தூக்கு. இன்னைக்கு என்னை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் செய்யாத வேலையே கிடையாது. இந்த சபை கட்டும் போதும் சரி, பழைய சபை இருக்கும் போதும் சரி, நான் செய்யாத வேலையை எல்லா வேலையும் செய்வேன். நான் இப்போ கூட என்ன கடப்பாரை கொடுத்து குழி எடுக்க சொன்னால் குழி எடுப்பேன், மண் வெட்டுவேன்,
க்ளீன் பண்ண சொன்ன க்ளீன் பண்ணுவேன், மரம் வெட்டுவேன், மேலே ஏறி லைன் மாட்டணும், ஒயரு மாட்டணும், கனெக்ஷன் கொடுக்கணும், எல்லாமே பண்ணுவேன். இல்லையா சொல்லுங்க. ஆமேன். உங்களுடைய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக கொடுங்க, செய்ய வைங்க. ஆமேன். ஒர்க் டுகெதர் ஆஸ் அ ஃபேமிலி. ஆமேன். சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, நல்லதான் சொல்லுங்களேன். ஒர்க் டுகெதர் ஆஸ் அ ஃபேமிலி. குடும்பமாக சேர்ந்து தான் என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா நீங்கள் செய்யணும். பழைய ஏற்பாட்டில் ஒரு உதாரணம் சொல்கிறேன். கர்த்தர் லேவியர்களை தெரிந்து கொண்ட போது, லேவியர்கள், லேவின் புத்திரர்கள், கோஹாத்தேட்ஸ், மெராரைட்ஸ் அண்ட் ஜெர்சோனைட்ஸ். கோகாத்தியர்கள், கெர்சோனியர்கள், மெராரி, 3 பிள்ளைங்க. இந்த 3 கோத்திரம், இவங்க 3 குடும்பத்துக்கும் ஆண்டவர் தனித்தனியாக வேலையை பிரித்து கொடுத்துருக்கிறாரு. இந்த 3 குடும்பமும் என்ன பண்ணணும்னா சேர்ந்து அந்த வேலையை செய்யணும். அல்லேலூயா. பெட்டி தூக்குறது ஒருத்தன் வேலை, கூடாரங்களை எல்லாம் பிரிக்கிறது ஒருத்தனுடைய வேலை. புரியுதா உங்களுக்கு? கூடாரங்களை எல்லாம் பிரிக்கிறது ஒருத்தனுடைய வேலை. அதுக்கப்புறம் அந்த போஸ்ட் எல்லாம் தூக்குறது ஒருத்தவங்களுடைய வேலை, கழுவுறது, இந்த மாதிரி அதை அவங்க செய்யும் போது குடும்பமாக சேர்ந்து செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அந்த குடும்பத்தில், அந்த லேவி கோத்திரத்தில் மிக முக்கியமாக அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் இந்த வேலையை செய்யணும். அவர்கள் குடும்பமாய் தகப்பனும் பிள்ளைகளும் சேர்ந்து இணைந்து அதை என்ன பண்ணணும்னா செய்யணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வச்சிருந்தார். இதெல்லாம் பாருங்க, நமக்கு ஒரு உதாரணம். நம்ம குடும்பமாய் ஒரு காரியத்தை செய்யும் போது நம்ம குடும்பமாக ஒரு காரியத்தை செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு நீங்கள் ரெஃபரன்ஸ் வசனம் கேட்குறவங்களுக்கு மாத்திரம் நான் கொடுக்குறேன், நீங்கள் குறிக்கிறவங்க குறிச்சிக்கலாம். என்னாகமம் 18வது அதிகாரத்தின் 2வது வசனம் 7வது வசனம். இப்போ நான் பேசின குறிப்புக்கு என்னாகமம் 18வது அதிகாரத்தின் 2வது வசனமும் 7வது வசனமும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாருப்பா, எல்லாத்துக்கும் எங்கேருந்தாவது வசனத்தை பொறிக்கிறார் இவருன்னு நினைக்கிறீங்களா? ஆமேன் சொல்லுங்க. என்னங்க ஒரு ஆமேன் கூட வரலையே, சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் இந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு ப்ராக்டிக்கலான ஒரு காரியம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கோ ஆன் வெக்கேஷன் வித் யுவர் ஃபேமிலி. உங்களுடைய குடும்பத்தோடு கூட சேர்ந்து வெளியில் போங்க. ஆமேன். எங்கே போங்க? எங்கே போங்க? வெளியே போங்க. வெளியே போங்கன்னா இங்கே சர்ச்சிலேருந்து எழுந்து வெளியே போங்கன்னு அர்த்தம் இல்லை. அப்பா பிரசங்கம் முடிச்சிட்டாரா, எல்லாம் குடும்பமாக எழுந்து போங்கன்னு சொல்லிட்டாரு, எழுந்துரு, பைபிளை தூக்கு, பைய தூக்குன்னு கிளம்பிடலான்னு யோசிக்கிறீங்களா? அந்த வெளியே போங்கல்ல, குடும்பமாய் கணவன், மனைவி, பிள்ளைகள். இது என்ன நேரம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த நேரத்தில் தான் பேசாத பிள்ளைங்க கூட உங்ககிட்ட பேசுவாங்க. இப்போ நான் சொன்ன பாருங்க, நீங்கள் ஒன்றா உட்காந்து சாப்பிடும் போது பேசாத பிள்ளைங்க கூட பேசுவாங்க. நீங்கள் ஒன்றா, நீங்கள் எங்கே போனாலும் சுற்றுலா மட்டும் இல்லை, ஒரு சபைக்கு வரும்போது குடும்பமாக வாங்க. ஒரு வீட்டில் விசேஷம் வைக்கிறீங்களா, குடும்பமாக என்ன பண்ணுங்கன்னா ஒரு விசேஷத்தை வச்சு ஒரு 20-30 பேரை கூப்பிட்டு குடும்பமாக வேலை செய்யுங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வேலை கொடுங்க. அப்போ நீங்கள் பேசாத பிள்ளைங்க கூட வந்து தற்செயலாக உங்ககிட்ட பேசும். ஆமேன். அல்லேலூயா. குடும்பமாக சபையினுடைய ஆராதனைகளுக்கு வாங்க, சர்ச்சுக்கு குடும்பமாக கிளம்பி வாங்க, அது ஒரு சந்தோஷம். அதே போல் குடும்பமாய் வெளியே போங்க, நேரத்தை செலவிடுங்க. ஒரு துணி வாங்குறதுக்கு போகிறீங்களா, ஃபேமிலியாக போங்க. இல்லை எங்கேயாச்சும் ஒரு பார்க்குக்கோ பீச்சுக்கோ, சினிமாவுக்கு கிடையாது, பார்க்குக்கோ பீச்சுக்கோ இல்லை வேற ஏதாவது ஒரு இடத்துக்கோ சுற்றுலாவுக்கோ நீங்கள் போகிறீங்களா, குடும்பமாய் போய் உங்களுடைய நேரத்தை செலவிடுங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரசங்கி 3வது அதிகாரத்தின் 12வது வசனம் சொல்லுது, மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அல்லேலூயா. அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்துனா நல்லா சாப்பிட்றத குறித்து அங்கே வசனம் சொல்லுது. புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுகிரகம். நம்ம குடும்பத்தோடு கூட சேர்ந்து நம்ம மகிழ்ச்சியாக சாப்பிட்றது, மகிழ்ச்சியாய் தேவனுடைய ஆலயத்துக்கு குடும்பமாக பைக்கில் வர்றது, நடந்து வர்றது, காரில் வர்றது, அல்லது குடும்பமாய் நம்ம எங்கேயாச்சும் சுற்றுலாவுக்கு போவது, இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுது தேவனுடைய அனுகிரகம். இது தேவனுடைய அனுகிரகம். சில நேரத்தில் நம்ம ஆட்கள் இதெல்லாம் என்ன உலக பிரகாரமான காரியம், பீச்சுக்கெல்லாம் போகாத உலக பிரகாரமான காரியம், சினிமாவுக்கு போனீங்கன்னா உலக பிரகாரமான காரியம், தேவையில்லாத இடத்துல போய் ஒரு பீச்சுக்கு போகிறோம்,
ஒரு பார்க்கில் போயிட்டு நம்முடைய குடும்பத்தோடு நேரத்தை செலவிடுறோம். இல்லை வேற எங்கேயாவது நீங்கள் சுற்றுலாவுக்கு போகிறீங்க அப்படின்னும் போது அதுக்கு பேர் ஊர் சுற்றுறது கிடையாது. அதுக்கு பேர் உலக பிரகாரமான காரியங்கள்லாம் கிடையாது. தேவனுடைய அனுகிரகம், மகிழ்ச்சியாக இருப்பதும், தேவன் கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை, நன்மைகளை குடும்பமாய் அனுபவிப்பதும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அனுகிரகம். சொல்லுங்க சொல்லுங்க, நல்லா இல்லையா சொல்லுங்க. நான் சொல்ல, ஞானி பிரசங்கின் மூலமாக, ஞானி பிரசங்கி சாலமன் மூலமாக கர்த்தர் என்ன பண்ணிக்கிறார்னா சொல்லிக்கிறார் பாருங்க. ஆமேன். இது எல்லாமே ப்ராக்டிக்கலாக உங்களுடைய பிள்ளைகளோடு கூட நீங்கள் அப்படி நேரத்தை செலவிடும் பொழுது அவர்கள் உங்களோடு கூட இணைந்திருப்பார்கள். ஆமேன். உங்களோடு கூட அவங்க என்ன பண்ணுவாங்க? இணைந்திருப்பாங்க, எசைஞ்சிருப்பாங்க. ஆமாம். இப்போ என் பிள்ளைக்கு இந்த மாதத்தில் கடைசி வாரம் லீவ் வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு 1 வீக்கு ஏதோ எக்ஸாம் முடிஞ்சு ஹாலிடேஸ் வருது. அவன் என்ன பண்ணிட்டான், இப்பயே புக் பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டான், அப்பா எனக்கு லீவ் விடுவாங்கல்ல, அப்போ என்னை எங்கே அவன் பாருங்க, கிண்டி நேஷனல் பார்க் தெரிஞ்சு வச்சுன்னுக்கிறான். கிண்டி நேஷனல் பார்க்கு கூட்டு, இதெல்லாம் அவங்க அம்மா சொல்லி கொடுக்குறது. கிண்டி நேஷனல் பார்க் கூட்டின்னு போ, வண்டலூர் ஜூ கூட்டின்னு போ, பீச்சுக்கு கூப்பிட்டு போ. நான் எதுவும் ப்ராமிஸ் பண்ணல, எங்கேயாவது ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போவோம்ப்பா, எல்லா இடத்துக்கும் கூட்டின்னு போக முடியாது, அப்பா பிஸியாக இருப்பேன், ஏதாவது ஒரு இடத்துக்கு உன்னை என்ன பண்ணுறேன், கூப்பிட்டு போகிறேன். ஆமேன். எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய பிள்ளைகளோடு கூட நீங்கள் நேரம் செலவிடணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. போங்க எங்கேயா சாதாரண ஒரு சின்ன இடமோ பெரிய இடமோ தாராளமாக போய் என்ன பண்ணுங்கன்னா நேரத்தை செலவழிச்சிட்டு வாங்க. ஆமேன். சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஆனால் ஒரு கண்டிஷன், ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை ஸ்கிப் பண்ணிட்டு போகக்கூடாது. நம்ம போங்கன்ட்டோன்னா பாஸ்டர் போங்கன்னு சொல்லிட்டாரு, தம்பி போங்கன்னு சொல்லிட்டாரு, அப்போ அடுத்த வாரம் சர்ச்சை கட் பண்ணிட்டு நம்ம போக வேண்டியதான். அப்படி கிடையாது. வேறு ஏதாவது விடுமுறை நாட்கள் வரும் பொழுது உங்கள் பிள்ளைகளோடு கூட நேரத்தை என்ன பண்ணுங்கன்னா குடும்பமாய் நேரத்தை செலவிடுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஃபேமிலி யூனிட்டி ரொம்ப முக்கியம். நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் 3 குறிப்பு பேசணும்னு வந்தேன், ஆனால் ஒரு குறிப்போடு நான் இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை நிறைவு செய்கிறேன். ஏன்னா என்னுடைய நேரம் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக ஒரு குறிப்பை மட்டுமே நான் பேசியிருக்கிறேன். ஆமேன். இந்த குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகள், நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய பிள்ளைகள், நம்ம எந்த பிள்ளைகளை திருவிழா வச்சு கொண்டாடுறோமோ அதே பிள்ளைகள் நமக்கு என்னவா மாறிட முடியும்னா, நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு, நம்முடைய குடும்பத்தின் வளர்ச்சிக்கும் சமாதானத்துக்கும் சந்தோஷத்துக்கும் எதிரானவர்களாக, முள்ளானவர்களாக மாறிட முடியும். அப்போ நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா அந்த குடும்பத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஒற்றுமை இருக்க வேண்டும். ஆமேன் சொல்லுங்களேன். ஃபேமிலி யூனிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாம் சொல்லுங்க. குடும்ப வாயை திறக்க மாட்டீங்களா? அப்போ யாருக்கும் உங்களுக்கு வேணாம்னு நினைக்கிறேன் இந்த பிரசங்கம். குடும்ப ஒற்றுமை மிக அவசியம். மறுபடியும் சொல்லுங்க. குடும்ப ஒற்றுமை மிக அவசியம். இயேசு கிறிஸ்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகர், தெய்வாதி தெய்வம், அவர் சொன்ன அந்த வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். எந்த ஒரு ராஜ்யமோ, தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த ஒரு ராஜ்யமும் பாழாய் போகும். தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த ஒரு பட்டணமும் எந்த ஒரு வீடும் அது நிலை நிற்காது. அதனால் இதை நினைவில் வைத்தவர்களாக இன்னைக்கு இந்த மத்தியான வேளையில் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் ஒருவேளை நீங்கள் பிரிஞ்சிருக்கிறீங்க, உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒப்புரவாயிடணும். நீங்கள் ஒப்புரவாகலைன்னா அது உங்களுடைய குடும்பத்துக்கு மிக மோசமான ஒரு விளைவை என்ன பண்ணோன்னா கொண்டு வரும். பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம், கண்களை மூடுவோம், ஹல்லேலூயா, அர்ப்பணிக்கலாம். ஒருவேளை நமக்கு கசப்பு, பிள்ளைகள் மீது கசப்பு, பெற்றோர் மீது கசப்பு, அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கலாம். பாருங்களேன், தயவு செய்து ஆண்டவரே எங்களை மன்னிங்க, ஆண்டவரே எங்களை மன்னிங்கப்பா, தேவாதி தெய்வமே எங்களை மன்னிங்க. எங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், எங்களுடைய தாய் தகப்பனுக்கு விரோதமாய், சிறு பிள்ளைங்க இருக்கிறீங்களா, வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்களா, ஜெபம் பண்ணுங்க, அர்ப்பணிங்க. ஆண்டவரே, எங்கள் அப்பாவை நான் ஒருவேளை அவமானப்படுத்திருக்கலாம், எங்கள் அம்மாவுக்கு விரோதமாக நான் செயல்பட்டிருக்கலாம், என்னை மன்னிங்க. என்னுடைய தகப்பனோடு கூட என்னுடைய தாயோடு கூட ஒப்புரவாகிற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. இந்த காலை வேளையில் நம்ம எல்லாரும் சபையாய் சேர்ந்து ஜெபிப்போம். தேவ ஆவியானவர் நாங்கள் பாடினது போல, ஏகோவா ஷாலோம், சமாதானம் தருகிற தேவனாண்டவரே, ஏகோவா ஷாலோம், நீ சமாதானம் தருகிற தேவனாண்டவரே, இந்த காலை வேளையில் உலகம் கொடுக்க முடியாத
அற்புதமான ஒரு சமாதானம், உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, பரலோகம் கொடுக்கிற ஒரு சமாதானம், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஒரு சமாதானம், பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற ஒரு சமாதானம், தேவனுடைய வாக்குத்தத்தங்களால் உண்டாகிற ஒரு சமாதானம் இந்த காலை வேளையிலே இங்க நிற்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அது விளங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அவைகளை கர்த்தர் நீர் ஒன்றிணைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கசப்புகள் நீங்கட்டும்பா, எல்லா வெறுப்புகள் நீங்கட்டும் ஆண்டவரே, எல்லா கோபங்கள் நீங்கட்டும், எல்லா வைராக்கியங்கள் நீங்குவதாக, எல்லா பிடிவாதங்களை பரிசுத்த ஆவியானவர் ஹல்லேலூயா கர்த்தர் நீர் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. சந்தோஷமான, மகிழ்ச்சியான, ஆரோக்கியமான, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை தருவீராக, எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, சில நேரத்தில் இந்த குடும்பத்தை நடத்துவது, இந்த பிள்ளைகளை வளர்ப்பது, ஆண்டவரே இந்த பிள்ளைகள் நிமித்தமாய் வருகிற போராட்டங்களை சகிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம்பா. கர்த்தர் நீர் அவர்களுக்கு பலன் தருவீராக. இந்த காலை வேளையில் ஒரு பலன் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் நீர் அவர்களை பலப்படுத்துங்க. நன்றி ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம். தேவ ஆவியானவர் நீர் அவர்களை பலப்படுத்துவீராக. தேவ ஆவியானவர் நீர் அவர்களை உற்சாகப்படுத்துவீராக. ஒவ்வொரு பெற்றோரையும் கர்த்தர் உற்சாகப்படுத்துங்க. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, பிடிவாதம் பண்ணி முரட்டாட்டம் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் எல்லாம் மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்யுங்க. அவர்கள் எல்லாம் மனம் திரும்ப தேவ ஆவியானவர் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. கர்த்தர் நீர் அப்படியே செய்ய போற கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். எங்களுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தைகளை நாங்கள் செயல்படுத்த தேவ ஆவியானவர் எங்களுக்கு பலனையும் ஞானத்தையும் ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் கட்டளையிடுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யூடியூப் வாயிலாக பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கூட கர்த்தர் நீர் ஆஸ்வதிங்க. அவங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் கிரியை செய்வீராக. அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எல்லா கனமும் மகிமையும் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.